கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் ஒரு விஷயம் மகிமைப்படுத்தணும். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் என்ற பாடலை ஹல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து பாடிடுவோமா? உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும்.
காரியம் வாய்க்கும். எந்த மனுஷனை எந்த மனுஷையும் தடை பண்ண முடியாது என்று எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ராத்திரி நேரத்திலே, இந்த 12வது மாதத்திலே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் சொல்லுங்க? நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க பாப்போம். இவ்வளவுதான் நம்பிக்கையா? இவ்வளவுதான் நம்பிக்கையா? நம்பிக்கையோடு சொல்லுங்க, என் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கேக்குதுன்னு நினைக்கிறேன். கரங்களை அசைத்து சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் நம்புறீங்க என் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார்? இதுக்கு இடையில எத்தனை தடைகள் வந்தாலும் மிதித்து தாண்டி சென்று கொண்டே இருப்பேன். சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நல்ல சந்தோஷமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னை பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். சொல்லுங்க. என்னை பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர் என்னை கடைசி வரை என் காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால். கொஞ்சம் மெதுவா சொல்லுங்களேன், சத்தம் போட்டுறாங்க, பக்கத்துல கேட்டுறாம. கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க, சரிங்களா? சத்தமா சொல்லுங்க. என் காரியம் வாய்க்கும். பிசாசனுடைய செவிகள்ல கேட்கணும், அவன் வெட்கப்பட்டு போகணும். அப்படி சத்தமா சொல்லுங்க பாப்போம். வாய்ப்பே இல்லை. காரியம் வாய்க்கணும்னா சத்தமா சொல்லி ஆகணும். சொல்லுங்க. என் காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். சொல்லுங்க. ஓ, என் காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். சொல்லுங்க. உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் புதியவனவர் சிறப்பாய் வளர்த்திடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் புதியவனவர் சிறப்பாய் வளர்த்திடுவார். காரியம் வாய்க்கும். நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும். நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும். தலைகளுக்கு மேல 2 கரங்களையும் தட்டி என் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் இந்த 12வது மாதத்துல என்னோடு கூட இருக்கிறார். என்னோடு கூட இருக்கிறார். என்னோடு கூட இருக்கிறார். இந்த 11 மாதங்களும் காரியங்கள் நடைபெறாமல் இருக்கலாம், ஆனால் அந்த காரியங்கள் இந்த 12வது மாதத்திலே கைகூடி வரப்பட போகிறோம். ஹல்லேலூயா. 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 ஆதியாகம புத்தகத்திலே சொல்லும்போது சொல்லப்பட்டு இருக்கிறது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று. அதே வார்த்தையை கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே செய்ய போகிறார். நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல உற்சாகமாய் காரியங்கள் கர்த்தரால் நடக்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை இதுவரையிலும் நீங்கள் முயன்று தோற்று போயிருக்கலாம். இதுவரையிலும் நீங்கள் முயற்சி செய்து ஒருவேளை வெற்றி பெறாமல் போய் கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இந்த ராத்திரி நேரத்திலே, இந்த 1ஆம் தேதி நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ண போகிறார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பவுமே அவர் முந்தவும் மாட்டார், பிந்தவும் மாட்டார். சரியான நேரத்தில் செய்வார். அவர் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சில நேரத்துல நம்ம தான் என்ன செஞ்சிருவோம்னா முந்திரி கொட்டை போல முந்திருவோம். புரியுதா? ஆண்டவர் இதை செய்யணும்னு நினைச்சிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல பார்த்து நம்ம முந்திரி கொட்டை போல முந்திருவோம். ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்னா சும்மா இருந்துருவார். நீ ஏன் முந்திரா முந்திரி கொட்டை மாதிரி? நான் உனக்கு செய்ய நினைச்சிருக்கிறேன். நீ முந்திரி கொட்டை மாதிரி முந்திருந்தா கொஞ்ச நாள் பாரு, வேடிக்கை பார்க்க விட்டுருவார். புரிகிறதா நான் சொல்றது? என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் ஒரு கணம் முந்தவும் மாட்டார், ஒரு கணம் பிந்தவும் மாட்டார். சரியான நேரத்தில் சரியானதை செய்கிறவர்.
அல்லேலூயா. அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து போடப்பட்டது என்று தெரிந்த பின்பும் அந்த தானியேல் 3 வேளையும் செபித்தான், 3 வேளையும் தேவனை நோக்கி பார்த்தான், வேதத்தை வாசித்தான், ஆராதித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்கங்களின் கெபி எனக்கு ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது என்று தெரிந்தோ தேவனை பார்ப்பதையோ, தேவனை துதிப்பதையோ, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவதையோ, வேதத்தை வாசிப்பதையும் அவன் விடவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 6வது அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். சிங்கங்களின் கெபியில போடும்படியாக ராஜா உத்தரவு போட்டு விட்டார். அந்த சிங்கங்களின் கெபிக்கு மேலாக ஒரு பெரிய மூடியை வச்சு முத்திரையும் போட்டு விட்டார். ஆனால் அதிகாலையில எழுந்து வந்து பார்க்கிறார், தானியேலே. ராஜாவுக்கு தெரியும் சிங்கங்களின் கெபியில போட்ட எவனும் தப்ப முடியான்னு சொல்லி. ஆனா அந்த ராஜாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு பாருங்க, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. எவனுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, அந்த ராஜாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு பாருங்க. இவன் ஆராதிக்கிற தேவன் சிங்கங்களின் வாய்களுக்கு இவனை தப்புவிக்க முடியும். ராஜா நம்பிக்கை இல்லைன்னா, நான் சொல்றதை கவனிங்க, அந்த ராஜாவுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தானியேல் சிங்கங்களின் கெபியில கிடக்கிறத பார்த்துட்டு விடிய கால எழும்பின உடனே ஓடி வந்து, தானியேலே எதுக்கு கூப்பிட்டாரு? நம்பிக்கை இருந்ததுனால தான் கூப்பிட்டாரு. ஆனா இன்னைக்கு நம்பிக்கை இருக்க வேண்டிய உங்களுக்கு எனக்கு தான் இல்லை. சும்மா வெத்தா சத்தம் போட்டுட்டு இருக்கோம். நிறைய பேர் வெத்தா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வெத்தா ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. நான் சொல்றேன், நம்பிக்கையை கூட்டி கொண்டு ஓடுங்க. என்ன ஒரு ஆமேன் வர மாட்டேங்குது? என்ன ஒரு ஆமேன் வர மாட்டேங்குது? அல்லேலூயா. நான் வாசிக்கும் போது நினைச்சேன், ஒருவேளை அந்த ராஜா நினைச்சா தானியேலை தப்பிச்சிருக்க முடியுமா முடியாதா? ஹலோ, உங்ககிட்ட தான் பேசுறேன். முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? ஏன் அங்க அதை செய்யல தெரியுமா? ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை அந்த இடத்துல அறிவிக்க வேண்டும். அந்த ராஜாவே சொல்லுகிறான், அந்த ராஜாவே சொல்லுகிறான், தானியேலுடைய தேவனை எல்லாரும் வணங்க வேண்டும். அல்லேலூயா. அவருக்கு தெரியுங்க எப்போ எதை செய்யணும். சிங்கங்களின் கெபிகளுக்கு உள்ள போடாம தானியேலை காப்பாத்தி இருக்க முடியும். நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க, சிங்கங்களின் கெபிகளுக்கு உள்ள போகாம ஆண்டவர் என்ன காப்பாத்தணும். இல்ல, கெபிக்குள்ள போட்டாலும் சரியான நேரத்தில் சரியானதை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியே எழுந்து நிற்க போகிறோம். அபிஷேகம் என் மேலே வைத்தவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர். கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. என்னை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். சொல்ல போகிறோம், மறந்திடவே மாட்டார், என்னை மறந்திடவே மாட்டார். சொல்லுங்க, கைவிடவே மாட்டார், என்னை கைவிடவே. நீங்க சொல்லுங்க பாப்பா அந்த வார்த்தையை 3 நேரம். மறந்திடவே. பின்பாக நிற்கிறவங்களாம் என்னை மறந்திடவே மாட்டார். பாடிடுவோமா எல்லாரும் சேர்ந்து? அபிஷேகம் என்பம் வைத்தவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர் அதை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். அபிஷேகம் என் மேலே வைத்தவர்
தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர் ஒருபோதும் அபிஷேகம் என் மேலே வைத்தவர் ஒருபோதும் தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர் ஒருபோதும் மறந்திடவே அவருடைய உள்ள கையிலே நீ வரையப்பட்டு இருக்கிறபடியா நீ மறக்கப்பட்டு விடுவாயோ என்று சொல்லி அநேகர் நினைக்கலாம். எப்பொழுது இவன் மறக்கப்பட்டு விடுவா, எப்பொழுது இவன் அழிந்து போய் விடுவா, எப்பொழுது இந்த குடும்பம் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி சத்துரு ஒருவேளை எல்லாம் தீட்டிக் கொண்டு இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இந்த 12வது மாதத்திலே நான் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஒருபோது கைவிட மாட்டார். இந்த ராத்திரி நேரத்திலே ஒன்றுமில்லாமல் நிர்மலமாக போகிறது. கரங்களை தட்டி சோர்வுக்கு இடம் கொடுக்காதங்க, சோர்வுக்கு இடம் கொடுக்காதங்க. சத்துரு ஜெயப்படுத்தி விடுவா, சத்துரு ஜெயப்படுத்தி விடுவா, சத்துரு தோற்று போகும்படியாக நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து ஒரு நிமிடம், ஒரு சில நிமிடங்கள் அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஓ ரே வா 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 வா. போதாது 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 போதாது. உன்னை பின்தொடர்ந்து வருகிற அந்த பார்வோன் சேனைகள் இல்லாமல் போக போகிறது. உன்னை பின்தொடர்ந்து வருகிற அந்த பாவ கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே முடிவுக்கு வரப்போகிறது. உன்னை பின்தொடர்ந்து வருகிற வியாதிக்கும் கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போகிறார். உன்னை பின்தொடர்ந்து வருகிற அந்த கடல் பாரத்திற்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போகிறார். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இப்போ இந்த மைதானம் முழுவதும் இறங்கி கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இந்த மைதானம் முழுவதும் இறங்கி கொண்டே இருக்கிறது. தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, உன் மேல அந்த மகிமை, உன் மேல அந்த மகிமை இப்பொழுது வெளிப்படுவதாக. ஒரு நிமிடம் வெறித்தனமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறீங்க. இந்த தட்டலாம் போதாது, இந்த தட்டலாம் போதாது. வெறித்தனமாய் நல்ல வாயை திறந்து
ஒருவேளை இந்த விஷயத்துல நான் தோற்று போய் விடுவேனோ, நான் தோற்று போய் விடுவேனோ என்று சொல்லி நீ கலங்கி போய் நிற்கிறாயா? நீ தோற்று போவதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல. நீ தோற்று போவதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல. கர்த்தருடைய அபிஷேகம் தோல்வியை கொண்டு வருவதல்ல, அது ஜெயத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய அபிஷேகம் தோல்வியே அல்ல, ராஜாக்களுக்கு முன்பாக உன் தலையை நிமிர பண்ணும். எஸ் எஸ் எஸ், அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இந்த இடத்துல நான் பார்க்கிறேன். ஆராதிக்க வைக்கப்படாத, நீ ஆராதிக்க வைக்கப்பட்டேனா பிசாசு ஜெயம் எடுத்துருவான். நீ வைக்கப்படாம ஆராதிப்பாயனால் சத்துரு வைக்கப்பட்டு போவான். கையை தட்ட வைக்கப்படாத, அந்நிய பாசம் பேச வைக்கப்படாத. இந்த 12வது மாதத்துல விசுவாசத்தோடு சொல்ல போகிறோம். எல்லாரும் சேர்ந்து, எலியாவை போஷித்த தேவன் நம்மை என்றும் குறைவில்லாமல் போஷிப்பாரே. சொல்லுங்க பாப்போம். எலியாவை போஷித்த என் தேவன் என்னை என்றும் குறைவில்லாமல் போஷிப்பாரே. போஷிப்பாரே, என்னை போஷிப்பாரே, குறைவில்லாமல் என்னை போஷிப்பாரே. சொல்லுங்க பாப்போம். போஷிப்பாரே, என்னை போஷிப்பாரே, குறைவில்லாமல் என்னை போஷிப்பாரே. நம்புறவங்க மட்டும் அப்படியே கரங்களை அசைத்து அல்லது தலைகளுக்கு மேல கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க பாப்போம். நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க பாப்போம். நன்றி ஆண்டவரே, குறையில்லாமல் போஷிக்கிற தெய்வம், குறையில்லாமல் போஷிக்கிற தெய்வம் இந்த 12வது மாதத்தில் நிறைவானது உங்களுக்கு தரப்போகிறார். பஞ்ச காலத்தில் விதைகளை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை பெற்றுக் கொண்டார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். அப்படியாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் அநேக குடும்பத்திற்குள்ளாக, அநேக பிள்ளைகளுக்குள்ளாக, அநேக தொழில்களுக்குள்ளாக இந்த 12வது மாதத்திலே கடந்து வரப்போகிறது. அந்த கிருபைக்காக நல்ல கரங்களை அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே ஒருமனப்பட்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளைகளையும் அவன் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கனமான ஊழியத்தை செய்யும்படி என்னை அழைத்த அமன் சபை போதகர் அவருடைய குடும்பத்துக்கு இயேசுவின் நாமத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். காலை பொழுதிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, அப்போ பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எருசலேமிலே காத்திருக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். அது பிதாவினுடைய வாக்குத்தத்தம், அது ஒரு ஞான ஸ்நானம் என்பதை நாம் பார்த்தோம். ஆமென். அடுத்தபடியாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆமென், நமக்குள் கர்த்தருடைய ஆவி வந்தால் சிங்கத்தின் வாய்களை கிழிக்கத்தக்க வல்லமை நமக்குள் உண்டாயிருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். 30 வஸ்திரங்களை உரிந்து கொள்ளுகிற பலன்கள், ஆமென், இதுவரைக்கும் அவமானம், நிந்தை என்ற விஷயங்கள் இருக்குமானால் அவைகளை ஆமென் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் அவைகளை ஆமென் மேற்கொண்டு மகிமையான விஷயங்களை செய்வதற்காக நாம் மாத்திரம் பலனடைவதில்லை, நம்மை போன்று இருக்கிறவர்களுக்கும் பலன் கொடுப்பதற்கு ஆவியானுடைய வல்லமை நம்மளை நடத்தும் என்று நாம் பார்த்தோம். இப்பொழுதும் கூட ஸ்தோத்திரம், இது வாசற்படி ஜெபம் என்பதனால ஆண்டவருக்கும் வாசற்படியில் நின்று ஜெபிக்கிற ஒரு ஜெபம் உண்டு. வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் 3வது அதிகாரம் அவன் 20வது வசனம் சொல்லுகிறது, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால்
அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். ஆண்டவருக்கும் வாசற்படியில் நின்று கொண்டு ஒரு விண்ணப்பம் இருக்கிறது. வாசற்படி ஜெபம் என்றால் வாசற்படியில் நின்று ஆமென் சொல்கிற ஒரு தேவையை குறித்து ஒரு விண்ணப்பிக்கிற அனுபவத்திற்கு பேர் தான் வாசற்படி ஜெபம். அதைத்தான் நீங்கள் செய்து கொண்டு வருகிறீர்கள். ஆண்டவருக்கும் நம்முடைய வாசற்படியிலே, இருதயத்தின் வாசற்படியிலே, நம்முடைய வீட்டின் வாசற்படியிலே ஆமென் ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஒவ்வொரு நாள் நின்று கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நின்று கொண்டிருக்கிறார். ஆமென். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். என் மகனே, என் மகளே, எனக்காக திறப்பாயா என்ற ஏக்கத்தோடு கூட சோத்திரம். கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாசற்படியில் நின்று கதவை தட்டி ஆமென் நம்மளோடு கூட போஜனம் பண்ணும்படியாய், நம்மளோடு கூட நேரத்தை செலவிடும்படியாய், நமக்கு அவர் அற்புதம் செய்யும்படியாய் அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாசற்படி ஜெபத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு முன்பதாக அவரும் உங்களுடைய இருதயமாகிய வாசற்படிக்கு முன்பதாக நின்று கதவை தட்டுகிறார். மகளே, மகனே, என் சத்தம் உனக்கு கேட்கிறதா? உன் இருதயத்தை எனக்கு திறந்து தருவாயா என்ற எதிர்பார்ப்போடு கூட ஆமென் ஸ்தோத்திரம் பாரத்தோடு கூட நின்று கொண்டிருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய ஆமென் மகிமையான பிரவேசனம் நம்முடைய இருதயத்திற்குள் வருமானால் நமக்கும் அவர் போஜனம் கொடுத்து நாமும் போஷித்தவரோடு கூட சந்தோஷத்தை பங்கிடுகிற நேரமாக மாறுமல்லவா? அவருக்கும் நம்முடைய இருதயத்திலே ஆமென் வாசற் கதவை திறந்து கொடுத்து, மகிமையானவரே உள்ளே வாரும், ஆமென் வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள், படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும், அவர் உள்ளே நுழையட்டும். ஆண்டவராகிய தேவன் நமக்குள் நுழையும்படி, நம்முடைய இருதயத்திற்குள் அவருடைய பிரவேசனம் உண்டாகும்படி, நம்மளோடு கூட அவர் போஜனம் பண்ணும்படி நம்முடைய இருதயத்தை ஒரு நிமிடம் கண்களை மூடி, இதோ அடியேன் என்னுடைய வாசலை உமக்காய் திறக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் இன்றைக்கு வாசற்படியில் நின்று உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பிக்கிறது போல நீரும் என் இருதயமாகிய என் வீடாகிய வாசற்படியில் நின்று இதோ கதவை தட்டுகிறேன் என்ற ஏக்கத்தோடு கூட நின்று கொண்டிருக்கிறீரே. உம்முடைய மகிமை எனக்கு தேவை ஆண்டவரே. நீர் என்னுடைய வீட்டுக்குள் பிரவேசிக்க வேண்டும், இருதயமாகிய என் வீட்டுக்குள் நீர் பிரவேசிக்க வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மாம்சத்திற்குரிய என் வீட்டுக்குள்ளும் நீரே தலைவராக வர வேண்டும் என்று விரும்புகிறேன் என்ற சத்தமுடையவர்கள் கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் வாரும், நீர் என் இருதயத்திற்குள் வாரும். நீர் வந்தால் எல்லா சூழ்நிலைகள் மாறி போகும், வனாந்தரம் வயல்வெளி ஆகும், கடும்வெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும், என் இருதய சந்தோஷத்தினால நிரம்பும், என் இருதயத்தில் இருக்கிற நோய் விலகி போகும், பிசாசின் வல்லமைகள் விலகி போகும் அல்லவா? நீர் வர வேண்டுமாய் என்னுடைய இருதயத்தை உமக்கு திறக்கிறேன் என்று சொல்லி ஹல்லேலூயா. வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள், படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும், அவர் உள்ளே நுழையட்டும். யார் இந்த ராஜா? அவர் மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? அவர் மகிமையின் ராஜா. அவர் மகிமையின் ராஜா. அவர் மகிமையின் ராஜா. ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் என்னுடைய இருதயத்திற்குள் நீர் வரும்படி நாங்கள் திறக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய மகிமையினால் எங்களுடைய வீடு நிரம்பட்டும். கேளுங்க, கேளுங்க, இது ஒரு விசுவாச அறிக்கை. நம்முடைய மகிமையினால் என் வீடு நிரம்பட்டும், என் இருதயம் நிரம்பட்டும். வேதத்தில் விசுவாசம் உள்ள ஒரு நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான், நீர் என்னுடைய வீட்டிற்கோ என்னுடைய வாசலுக்குள் நுழைவதற்கு நான் பாத்திரன் அல்ல. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், ஒருவனை வாவென்றால் வருகிறான். அவ்வளவு கனம், அவ்வளவு மேன்மை எனக்கு இருந்தாலும் நீர் என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்ன உடனே அவன் கேட்டுக்கொண்ட விண்ணப்பத்தை கர்த்தர் அப்படியே அங்கீகரித்தார். அவ்வளவு மகிமையுள்ள தேவன், அவ்வளவு மகிமையுள்ள கர்த்தர்
நம் வீட்டுக்குள் வருவதற்கு, நம் இருதயத்திற்குள் வருவதற்கு இதோ ஆவலோடு கதவை தட்டுகிறேன் என்று சொல்லுகிறாரே. எந்த மட்டும் சில விஷயங்களுக்கு நாம் திறக்காமலே இருப்போம், சில காரியங்களுக்கு அவருக்கு வழிவிடாமலே இருப்போம். திறந்து கொடு, திறந்து கொடு, உன் இருதயத்தை திறந்து கொடு. ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறாரே, பல முறை உன்னிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறாரே. இந்த நாள் அதற்கான நாளாய், அதற்கான சூழ்நிலையாய் முன்பாக நின்று ஒரு ஊழியனை வைத்து, ஒரு கூட்டத்தை வைத்து தம்முடைய ஊழியனை எழுப்பி உன் இருதயத்தை திறந்து கொடு என்று கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுக்கு உன் இருதயத்தை திறந்து கொடுப்பாயானால் அவன் வெண்கல கதவுகள் உடைக்கப்பட்டு, இருப்பு தாழ்பாள்கள் முறிக்கப்பட்டு, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு தருவேன். இருதயத்தை திறந்து கொடுத்தால், இருதயத்தை திறந்து கொடுத்தால் உன் வெறுமை மாறி போகும், உன் தனிமை மாறி போகும், உன் தற்கொலை எண்ணங்கள் மாறி போகும், உன் வியாதி உன்னை விட்டு விலகும், பிசாசின் தந்திரங்கள் அழிக்கப்படும். இருளான இடத்திலே பிரவேசிக்கிறவர் அவர். அடைக்கப்பட்ட வாசலுக்குள் வந்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை, இதோ உங்களுக்கு சமாதானம். அவர் வரும் பொழுது சமாதானம் உண்டாயிருக்கும். சமாதானம் இல்லாமல் அவன் வேதனையோடு பாரங்களோடு இந்த இடத்துல வந்து அமர்ந்திருந்து, ஆண்டவரே என் இருதயத்தில் ஒரு சமாதானத்தை தாரும் என்பீர்களானால் உன் இருதயத்தை திறந்து கொடு. அவர் வருகிற இடத்துல அவர் சொல்லுகிற வார்த்தை ஷாலோம், உங்களுக்கு சமாதானம். இந்த நாளிலே அந்த சமாதானம் உங்களை ஆளுகை செய்கிறதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கரங்களை தட்டி அப்பாவுடைய நாமத்தை ஒரு விஷயம் கூட ரீபா காபாதா நரபா உடலரபா ஷலரபலகதா நரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஒரு விஷயம் கூட நான் உங்களை வாழ்த்துகிறேன். எடுத்துக்கொள்வோம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1வது அதிகாரம், ஸ்தோத்திரம், 46வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாசரேத்திலிருந்து ஏதாகிலும் நன்மை உண்டாகுமோ என்று நாத்தான்வேல் கேட்கிறார். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாசரேத் அப்படி என்ற ஒரு ஊரு அன்றைக்கு இருக்கிற எருசலேம் பட்டணத்திலேயே ரொம்ப சிறுமையான, எளிமையான, மிகவும் ஏழ்மையான, புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஊருக்குள்ள இருக்குன்னா இந்த கிராமம் ரொம்ப புறக்கணிக்கப்பட்ட கிராமம்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம ஊருக்குள்ளே ரொம்ப சோதரம் ஒரு மாதிரி இருக்கிற ஒரு கிராமம், அங்கே யாரு போவா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிற ஒரு கிராமமாகத்தான் நாசரேத் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. ஹல்லேலூயா, சோதரம். பிலிப்பு சொல்லுகிறார், நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மேசியா வந்துவிட்டார். நாம் வேதத்தில் பார்த்த மேசியா வந்துவிட்டார். நாம் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்த மேசியா வந்துவிட்டார் என்று சொல்லும் பொழுது எங்கிருந்து வந்தார்? நாசரேத்திலிருந்து வந்திருக்கிறார். அட போடா, நாசரேத்திலிருந்து ஏதாகிலும் நன்மை வருமா? சோதரன், நீ நம்பலனா நீ வந்து பார் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. யாரு? நாத்தான்வேல். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கு அவர்கள் பேசும் பொழுது நல்லா கவனித்து பாருங்க. சோதரம் 45 பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசு என்றான். திடீரென்று ஒருத்தனை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லிடல. சோதரம், ஏதோ சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்ற சூழ்நிலையில் அந்த வார்த்தையை சொல்லல. அவர்கள் ஏற்கனவே ஒரு தீர்க்கதரிசியை குறித்து, ஒரு மேசியாவை குறித்து, இரட்சகரை குறித்து, எப்பொழுது வருவார் என்று அவர்கள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் நியாயப்பிரமாணத்தில் எழுதி இருக்கிற மோசையின் தீர்க்கதரிசிகளும் எழுதி வைத்திருக்கிற அவரை கண்டோம் அப்படின்னா முன் அறிமுகம் பிலிப்புக்கும் நாத்தான்வேலுக்கும் இருந்திருக்கிறது. நாத்தான்வேல் நல்ல தேறின வேதத்தை கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மனிதனாய் இருக்கிறார். மோசேயின் நியாயப்பிரமாணத்தை குறித்து அடிக்கடி இவர்கள் பகிர்ந்து கொள்வது வழக்கமாக இருந்திருக்கிறது.
அதனால தான் சொல்றாரு, நம்ம எல்லாம் பேசிட்டு இருப்போம்ல, நம்ம ஜெப நேரங்கள்ல பேசிட்டு இருப்போம்ல, நம்ம குடும்ப ஜீவியத்துல நம்ம தனியா அத்திமரங்களுக்கு கீழே உட்காரும் போது பேசுவோம்ல, நம்ம தனியா நேரங்கள் செலவிடும் போது இந்த தரிசனம் எப்பொழுது நிறைவேறும், இந்த வாக்குத்தத்தம் எப்பொழுது நிறைவேறும், இந்த வேத பகுதி எப்பொழுது நிறைவேறும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டே இருப்போம்ல, அந்த மேசியாவை நாங்க பார்த்தோம். அல்லேலூயா. திடீரென்று அவர்களுக்கு ஒரு எழுப்புதல் வரவில்லை. திடீரென்று அவருடைய வாழ்க்கையில ஒரு தரிசனத்தை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தவில்லை. ஏற்கனவே அவர்கள் இது எப்பொழுது நிறைவேறும், எப்பொழுது இது நடந்தேறும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை தான் கர்த்தர் அன்றைக்கு வெளிப்படுத்துகிறார். ஆனாலும் அவர்களுக்குள் விசுவாசம் வரவில்லை. இன்றைக்கும் சுகம் தருவார், விடுதலை தருவார், நன்மை தருவார், அற்புதம் செய்வார், வாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு வந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த நாளிலே அவர் அற்புதம் செய்வார் என்று சொன்னாலும் அது நடக்குமா என்ற ஒரு கேள்வி வருவதற்கு காரணம், ஆமென் ஸ்தோத்திரம், இதற்கு முன்பதாக பேசப்படாததினால் அல்ல, நமக்குள் இந்த நன்மை இந்த கூட்டத்தில் உண்டாகுமா அப்படின்ற ஒரு கேள்வி. அல்லேலூயா. சில நேரங்களில் அற்புதம் தடைப்படுறதுக்கு காரணமே, சில நன்மைகள் நம் கண் முன்னாடி இருந்தும் அதை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணமே சோதரன் நாம் அந்த சூழ்நிலைகளை அற்பமா எண்ணுவதனால தான். நம்ம உட்கார்ந்திருக்கிற சேரை அற்பமா என்றதுனால தான், நம்ம உட்கார்ந்திருக்கிற இடத்தை அற்பமா என்றதுனால தான் அந்த அற்புதம் நமக்கு கண் முன்னாடி வந்தாலும் அதை பறித்துக் கொள்வதற்கான எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு நமக்கு பல நேரங்களில் தடைபடுகிறது. என்னுடைய சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இப்பொழுதும் நீங்கள் எதிர்பார்த்த அற்புதம், நீங்கள் எதிர்பார்த்த விடுதலை, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மை உங்கள் முன்பாகவே தான் இருக்கிறது. சோதரன், இந்த கூட்டத்தில் நடக்குமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சோதரன், நன்மை உண்டாகும். வந்து பார், விசுவாசித்து பார், எதிர்பார்த்து பார். டிஜிஎஸ் ஐயா அவருடைய கூட்டங்கள் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அற்புதம் நடந்ததே. ஆமென். அது டிஜிஎஸ் ஐயா மீட்டிங்ல மட்டும்தான் நடக்குமா? சோத்திரம், இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை எடுத்துக்கொள்வதற்கு, அதை விசுவாசிப்பதற்கு நமக்கு இருதயம் இல்லை. பல கூட்டங்களிலே அற்புதங்கள் என்பது அவன் தேவன் எங்கெல்லாம் 2-3 பேர் ஒருமனப்படுகிறார்களோ அங்கெல்லாம் அவர் அற்புதம் செய்ய இறங்குகிறவராகத்தான் இருக்கிறார். ஆனா அதை எடுத்துக்கொள்வதும் அதை தவிர்த்து போடுவதும் நம்ம கையில தான் இருக்குது. அல்லேலூயா. நம்ம சூழ்நிலையில தான் இருக்குது, நம்ம அதை பார்க்கிற விதத்துல தான் இருக்குது. இன்றைக்கு அற்புதத்தை பெறாமல் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கு அந்த அற்புதம் உண்டாயிருக்கும். தோத்துறோம். இந்த சூழ்நிலையில அந்த அற்புதம் நடக்கும் அப்படின்னு நம்பினீங்கன்னா இன்றைக்கே அற்புதம், இன்றைக்கே விடுதலை. எத்தனை பேருக்கு விடுதலை வேணும்? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சுகம் வேணும்? எத்தனை பேருக்கு நன்மை வீட்டில் உண்டாகணும்? இந்த நாளிலே வந்திருக்கிறார். இப்பொழுதும் இந்த இடத்துல அவர் பிரசன்னமாகி இருக்கிறார். அவர் வந்த இடத்திலே அற்புதம் நடந்தது. அவரை பார்த்த இடத்திலே அற்புதம் நடந்தது. அவர் வந்த இடத்திலே மரணம் விஜயமாய் விழுங்கப்பட்டது. அவர் வந்த இடத்திலே நாயுனூர் விதவையினுடைய கண்ணீரை கண்ட தேவன் பாடையில இருந்த அவன் மகனை உயிரோடு எழுப்பி அவர் கையில திரும்ப கொடுத்தார். இன்றைக்கும் அவன் மரண படுக்கையில இருக்கிறவர்களை திரும்ப பெறுகிற அற்புதம் வந்திருக்கிறவர் மேல் விசுவாசம் வைப்பீர்களானால் அன்றைக்கு நடந்த அதே மகிமை, அதே வல்லமை, அதே விடுதலை, அதே சுகம், அதே அற்புதம் இன்றைக்கும் இந்த கூடுகளை நடக்கும் என்பதிலே மாற்றமில்லை. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி அப்பாவுடைய நாமத்தை விசுவாசிங்க. இவ்வளவுதான் விசுவாசமா? இவ்வளவுதான் விசுவாசமா? இவ்வளவுதான் விசுவாசமா? இவ்வளவுதான் நம்பிக்கையா? கரங்களை தட்டி விசுவாசத்தோடு ரிசீவ், பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நான் விசுவாசிக்கிறேன். என் பையனுடைய ஜீவன் திரும்ப வரும், நான் விசுவாசிக்கிறேன். இந்த சுகவீனம் மாறும், நான் விசுவாசிக்கிறேன். இந்த கட்டுகள் உடையும், நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. வந்து பாருங்கள். அப்ப அந்த கான்வர்சேஷன் படி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நம்ம பேசணும்ல. சோத்திரம், இப்படிலாம் அற்புதம் அங்க நடந்துச்சான், பிசாசுகள் இப்படி இலகி ஓடிச்சான், அந்த அற்புதம் நடந்தது நாங்க பார்த்தோம். தோத்துறோம். அட போயா, எல்லா மாசமும் பார்க்குற கூட்டம் தானே, 4 பேர் கைதட்டி அபிஷேகத்தில் உருள்றது சகஜம் தானே. தோத்துறோம். அது எப்படி நடந்திருக்கும்? அது எப்படி நடக்கும்? அது இந்த சூழ்நிலையில எப்படி உண்டாகும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. தோத்துற பிலிப்பு அதை சொல்லி பார்க்கிறார். அவர் புரிந்து கொள்ளுகிற மாதிரி தெரியல.
அவன் உனக்கு டவுட்டு அப்படின்னா வந்து பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி பார்த்த பொழுதுதான் எங்களுக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அன்பு போதகரவர்கள் என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வார்னு சொன்னதுனால அதை அப்படி கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஆமென். நான் காலையில் கொஞ்சம் சொன்னேன். என் அம்மா மரணப்படுக்கையில் கிடந்தார்கள். என்னுடைய கிராமம் ஒரு மலைப்பகுதியில் உள்ள கிராமம். மூணார் இன்றைக்கு உலகத்துக்கே ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருந்தாலும் அந்த காலத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு கண்டுகொள்ளப்படாத ஒரு பட்டணமாய் இருந்தது. அன்றைக்கு அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் வெகு பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள். ஏதோ ஒரு தெய்வத்தின் மேலே பக்தியாக இருக்கணும், அது மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட கடினமான காலகட்டம். எங்கள் ஊருக்குள் இயேசுவை அறிவிக்க ஆட்கள் இல்லை, இயேசுவை சொல்லுவதற்கு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட தருணத்தில் என் அம்மா மரணப்படுக்கையில் கிடந்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அந்த மரணப்படுக்கைக்கு காரணம் எல்லா உறவுகளுக்கும் தெரியும், பேய் பிடிச்சி தான் படுத்திருக்கிறாங்கன்னு. ஏனென்றால் என் சிறு வயதில் எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போதே எங்கள் அம்மா இன்னும் என் கண்களுக்கு முன்பதாக அந்த நாட்கள் நிற்கிறது. எங்கள் அம்மாவுக்கு முடி கீழே வரைக்கும் இருக்கும். வீடெல்லாம் சுற்றி எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. இந்த கோடாங்கின்னு அடிக்கும்போது எங்கள் அம்மா எழுந்திரிச்சு ஆடுவாங்க. பெரம்பை வச்சு பயங்கரமாக எங்கள் அம்மாவை அடிப்பாங்க. எவ்வளவு அடித்தாலும் அந்த பிசாசு அவர்களை விட்டு போவதாக இல்லை. கடைசியில் படுக்கை கிடையானார்கள். எங்களை அப்பப்போ அப்படி தூக்கிட்டு வந்து எங்கள் அம்மாவை மட்டும் காமிப்பாங்க. காமிக்கும் போது அந்த வாயில் மட்டும் முறை வரும், அங்கே மட்டும்தான் மூச்சு வரும், வேற எந்த சலனமும் இருக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் தாத்தாவின் மரணத்திற்கு வந்தவர்கள் இவர்களும் மரித்து போவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற பொழுது அந்த நாளிலே அதை தாத்தாவுடைய மரணத்தை விசாரிக்க வந்த என் சித்தப்பா இதற்கு நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்ன பொழுது எங்கள் அப்பா கடைசியாக ஜெபிச்சுக்கிறையா தம்பி ஜெபிக்கணும்னு சொல்கிறாருன்னு கேட்ட உடனே சாக போகிறவ தானே ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. ஜெபம் பண்ணும் பொழுது ஒன்று மாற்றி ஒன்று 7 பிசாசு என் அம்மாவை விட்டு ஓடினது. அல்லேலூயா. 7 பிசாசுகள் புறப்பட்ட உடனே எங்கள் அம்மா சுகமாக எழும்பி நின்றார்கள். அதற்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் தேடாத கடவுள், நான் இரவு பகலாய் தேடின கடவுள். மிகவும் கடினமான காலகட்டம், மிகவும் பட்டினியாக இருந்த காலகட்டத்தில் கூட கோவிலுக்கு நேர்த்திக்கடன் செய்வதில் எங்கள் அம்மா தீவிரமாக இருப்பாங்க. அவ்வளவு தீவிரமாக இருந்த அந்த சூழ்நிலையில் கூட எத்தனையோ கோயில்களுக்கு கொண்டு போய் செலவு பண்ணினோம், நம்மை விடுவிக்க கடவுள் வரவில்லை. ஆனால் நான் தேடாத கடவுள், நான் கேள்விப்படாத கடவுள், நான் ஆராதிக்காத கடவுள், யாரோ ஒருவர் எனக்காக பிரேயர் பண்ணதுக்காக நடக்கும்னா அவர்தான் சர்வ வல்லவர், அவர்தான் ஆண்டவர், அவர்தான் ரட்சகர் என்று ஆண்டவரை உறுதியா என் தாய் பிடித்து கொண்டார்கள். என் சிறு பிராயத்திலிருந்தே சொல்லுவார்கள், கர்த்தர் தான் நம்முடைய ஆண்டவர், இயேசுவை தேடணும், இயேசுவை ஆராதிக்கணும். பெரிய ஜெபஜீவியம் கிடையாது, ஜெபிக்க பெருசா தெரியாது, ஜெபம்னால என்னன்னு தெரியாது. யாரோ வந்தாங்க, தலையில கை வச்சப்போ பேய் ஓடிச்சு, சுகம் அடைஞ்சேன், இயேசு தான் ஆண்டவர், இயேசு கடவுள்னு மட்டும் தெரியும். ஒரு 7 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு சிஎஸ்ஐ சர்ச் இருக்கும். நாங்கள் அங்கேருந்து நடந்து அந்த சிஎஸ்ஐ சர்ச் போகிறதுக்குள்ளேயே அவங்க ஆத்துமாவே கத்தரை சோதரி சொல்லிடுவாங்க. அப்படி 7 கிலோமீட்டர் திரும்பி நடந்து வருவோம். கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு, காணிக்க போடவே கொண்டு போன பணத்தை கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு அடி திரும்பி வருவோம். இன்றைக்கும் நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த கடலை மிட்டாய். அல்லேலூயா. அப்படி போக எங்கள் ஊருக்கு ஒரு தேவ ஊழியன் வந்தார். அவர் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் அட்டைப்பூச்சி இருக்கு இல்லையா, அது ஜாஸ்தி. அவர் ஒரு 11-12 கிலோமீட்டர் நடந்து தான் வரணும். அப்போது அப்படி நடந்து வரும்பொழுது இதற்கு கீழே முழுவதும் அந்த அட்டைப்பூச்சி கடித்திருக்கும். அது அப்படியே உருவி போட்டு ரத்தம் வடிய அந்த தேசங்களிலே ஊழியம் செய்தார், இயேசுவை அறிவித்தார். அதனுடைய பிரதிபலனாக எங்களுக்கு ஒரு ஜெபஜீவியம் கிடைத்தது, எங்களுக்கு வேதத்தை பகிர்ந்து கொடுக்கிற ஒரு ஊழியன் கிடைத்தார். அவருக்கு கீழே நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க ஆரம்பித்தோம், கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தோம். அது வரைக்கும் எனக்கு படிப்பே வராது, 6ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆனவன் நான், படிப்பே வராது. அல்லேலூயா. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு நாள் ஒரு சிறிய வீட்டில் இந்த 2 ஸ்பீக்கருக்கு நடுவில் இருக்கிற அறை கூட கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதிலிருந்து சின்ன ரூம் தான், அதில் ஒரு குடும்பத்தார் வாழ்வாங்க. வீடுகள் இல்லாத காலத்தினால இது ஒரு வீடு, இதே மாதிரி பெரிய பெரிய வீடு பக்கம் 2 இருக்கும், அங்கே ஒரு குடும்பம் குடியிருப்பாங்க. இந்த ஒரு சின்ன அறைக்குள்ளே ஜெபித்த பொழுது ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். என்னுடைய 12வது வயதில் ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி கிருபை செய்தார். அன்னைக்கு தீர்க்க தரிசனம்னா என்னன்னு கூட தெரியாது, ஆனால் உரைக்கும்படி கிருபை செய்தார். அந்த நாளிலிருந்து என்னுடைய வாழ்க்கை மாறினது. நன்றாய் படிக்கிறவனாய் மாறி போனேன்.
அவன் 10ஆம் வகுப்பில் ஸ்கூல் முதல் மதிப்பெண் பெற்று அவன் பள்ளியில் முதல் மாணவனாக வெளியே வர உதவி செய்தார். ஆனால் அந்த சூழ்நிலைகள் இருந்த இருதயத்திற்குள் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். எனக்கோ டாக்டர் ஆகணுங்கிறது பெரிய கனவு, என் இருதயத்துக்குள்ள இருந்த ஒரு பெரிய ஆசை. நான் எப்படி ஆகிலும் டாக்டர் ஆகிடுவேன். இப்போ தானே நீட்டு, அப்போல்லாம் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினா போதும், பாஸ் ஆகிட்டா போயிடலாம், ஒரு தைரியம். இயேசு எனக்காக அதை செய்வார், இயேசு எனக்கு அதை வாய்க்க பண்ணுவார்ன்ற ஒரு பெரிய தைரியம். ஆனால் இயேசு எனக்குள் பேசிக்கொண்டிருக்கிறார், நீ என்னுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், நீ எனக்காக நீ ஊழியம் செய்ய வரணும். என் பாஸ்டர் வந்து கேட்பார், இவருக்கு என்ன வேற வேலை இல்லையா? படிக்காதவர்கள் தானே ஊழியம் செய்ய வேணும், நான் எதுக்கு செய்யணும்? இன்றைக்கும் நிறைய சூழ்நிலைகளில் படிப்பை முன்வைத்து பேசிக்கொண்டிருக்கிறோம். இவ்வளோ படிச்சுட்டு ஊழியம் செய்யணுமா? திறமை இவ்வளோ இருந்தும், உலகத்தில் சாதிக்கிறதுக்கு நிறையா இருந்தும் நான் ஊழியம் செய்ய வரணுமா அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த உலகத்தில் எந்த வேலையை விடவும் மேன்மையான வேலை இயேசுவை அறிவிக்கிற ஊழியம். அல்லேலூயா. எந்த வேலையும் எளிதாக செஞ்சிடலாம், ஆனால் ஊழியத்தை ஒரு மனுஷனால் எளிமையாக செய்ய முடியாது. அதற்கு முழங்காலும் தேவனுடைய பிரசன்னமுமே இருந்தால் மாத்திரமே இந்த பலிபீடத்தில் நிற்க முடியும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் புது பிரசன்னத்தோடு கூட வந்தால்தான் நம்ம தேவனுக்காக பிரகாசிக்க முடியும். கொஞ்சம் சோர்ந்து போனா, சின்னதா ஸ்லைடா வழுகிட்டா இந்த உலகம் நம்மளை தூக்கி எறிஞ்சிரும். கடினமான ஒரு பாதை, சாதிக்க முடியாத ஒரு வாழ்க்கை என்பால் அது ஊழியம்தான். ஒவ்வொரு நாளும் சாதிக்கணும். நேத்து சாதிச்சமில்ல அதனால ஓடிடலாம், வாய்ப்பே கிடையாது. ஒவ்வொரு நாளும் புது பலத்தினால இந்த இடத்துல நின்னாதான் வருகிற ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் ஆத்தும திருப்தி அடைவார்கள். இந்த வேலைக்கு அழைக்கும் பொழுது கர்த்தர் சொன்னேன், என்ன டாக்டர் ஆக்குங்க ஆண்டவரே, நான் டாக்டர் ஆகணும். ஏன்னா அவன் முதல் மதிப்பெண் எடுத்து நிறைய பேர் அப்படியே புகழ்ந்து பேசினதுனால எங்கள் ஊரில் நான் 3வது முறை சோத்திரம் எங்கள் ஸ்கூலில் 100% வெற்றி பெறும்போது அந்த 3வது வருஷத்தில் அது வரைக்கும் எடுத்த மதிப்பெண்களையே அதிகமாக மதிப்பெண் எடுத்ததுனால நிறைய பரிசுகள் என்னை தேடி வந்தது. எனக்கு என்னென்னா, அப்போ டாக்டர் ஆனால் அது இப்போவும் ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் போயிட்டேன்னா அந்த ஒயிட் கோட்டை பார்த்தா எனக்குள்ள ஒரு மோகம் இருக்கும். செம்மையாக இருக்கே, அந்த ஸ்டெத்தை அப்படி தோலில் போட்டு போகிறது அது ஒரு பயங்கரமான ஃபீலை கொடுக்கும். அதை பார்த்தாலே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். எத்தனை பேருக்கு சேவை செஞ்சுருக்கலாம், அல்லேலூயா அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, பெரிய ஏக்கம். ஆனால் கர்த்தர் என்ன ஊழியத்தில் தான் வைக்கணும்னு விரும்பினார். 12ஆம் வகுப்பு ஒரு ஸ்கூலில் படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். பெரிய மதிப்பெண் எடுத்து பாஸ் பண்ணலை, வெறும் பார்டரில் பாஸ் ஆனால் போதுன்ற ஒரு மார்க்கில் தான் கடைசியில் கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுத்தார். அதனால் மேற்படிப்பு போகிறதுக்கான வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல. என் மேலே என் வீட்டுக்கு இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. 220 நாளோ 240 நாளோ ஸ்கூலு, வெறும் 110 நாள் தான் +2 ஸ்கூலுக்கு போயிருந்தேன். மீதி எல்லா நாளும் பலகீனம், படுக்கை, வேதனை அப்படி இருந்ததுனால போகவே முடியல. பார்டரில் பாஸ் பண்ண உடனே எனக்காக ஒரு பைபிள் காலேஜ் ஓப்பன் ஆனது. நான் படித்து முடித்த உடனே அது க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்படி கர்த்தருடைய ஊழியத்துக்குள்ள அப்படி பையா எங்கள் பாஸ் என்னை இழுத்து கொண்டு போக முயற்சி செய்தார். ஊழியர்களுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் ஊழியக்கார மாதிரியே தெரியும். அல்லேலூயா. கீபோர்டு வாசிக்கிற தம்பியை பார்த்தா அடுத்து ஒரு பெரிய ஊழியக்காரன்னு போகிறோம். மைக் செட்டை டர்ன் பண்ணுற தம்பியை பார்த்தா அடுத்து ஒரு பெரிய ஊழியக்காரன் அந்த தம்பியை மேடையில் பார்ப்போமோ. அல்லேலூயா. இதில் தூங்கிட்டு இருக்கிறாங்க சில தம்பி, அவங்கள பார்க்கும் போதெல்லாம் என்ன பார்க்குற மாதிரியே இருக்குது. அல்லேலூயா. தோத்துறோம். இன்னைக்கு தூங்கவா செய்கிற, ஒரு நாள் தூங்குற ஒரு கூட்டத்தை எழுப்புறவனா நீ இருப்பன்றது என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை. எப்படியோ வருத்தத்தோட கட்டாயத்தோட தேவ சமூகத்தில் முன்னாடி உட்கார வச்சு சோத்திரம் எங்களெல்லாம் பின்னாடி விட்டுற வேண்டியதானே, முன்னாடி வேற உட்கார வச்சு முழிச்சு பார்க்கணும். அவர் என்ன பேசுறாருன்னே புரியல, ஆனாலும் என்ன செய்யணும், முழிச்சு பார்க்கணும்னு உட்கார வச்சிருக்கிறாங்களே. ஒரு பக்கம் கோபமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷமா இருக்கும். முன்னாடி பாடினா இந்த மாதிரி நான் என்னைக்கு பாடுவேன், கீபோர்டு வாசிக்கும் இந்த மாதிரி நான் என்னைக்கு வாசிப்பேன். எத்தனை பேருக்கு அப்படி ஏக்கத்தோடு கூட வெளியில் வந்த ஊழியர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுங்களா? என்ன அப்படிப்பட்ட மகிமையான ஒரு விஷயம். ஆனால் இது மேலே பெரிய, அந்த காலத்தில் ஒரே ட்ரம் சத்தம் தானே, ட்ரம் அடிச்சு தானே ஆராதிக்கிறது. அது மேலே அது பெரிய நாட்டமெல்லாம் கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ விதமான இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் வாசித்து அதுக்குன்னே தனி ஊழியத்தை வேற தொடங்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த காலத்தில் ட்ரம் அடிச்சா எல்லாரும் கையை தட்டி பாடுனா தேவாவியானுடைய பிரசன்னத்தை அப்படி உணர முடியும். அல்லேலூயா. ஆமேன். அந்த காலத்தை அனுபவிச்சவங்க ஆமேன் கையை வைத்து சொல்லுங்களே பார்க்கலாம். ஆமையா, அந்த காலத்தில் கை தட்டி பாடின மாதிரி இந்த காலத்தில் பாட முடியலையா? நம்ம கை தான் இசை. அல்லேலூயா. அந்த கை தட்டுறதுலயே பக்கத்தில் இருக்கிறாம அபிஷேகத்தில் நிரம்பிடும். ஆனா இன்னைக்கு எவ்வளவோ சவுண்டு வச்சு அப்படி குத்துனாலும் கும்முன்னு குத்துனாலும்
கைதட்டுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா பாடுங்களேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு அனுபவத்தில் தான் நம்ம வாழ்க்கை. ஆனாலும் எப்படியெல்லாம் சுற்றினாலும் உலகத்தோடு நான் ஓடணும்னு நினச்சாலும் இருதயம் மொத்தமும் ஆண்டவரை ஆராதிக்கணும். நான் பரிசுத்தமாக வாழ்வேன், உண்மையாக இருப்பேன், ஆனால் ஊழியத்துக்கு மட்டும் வரமாட்டேன். நான் உங்களுக்கு பிரியமாக இருக்கிற ஆண்டவரே, ஆலயத்துக்கு வர ஆண்டவரே, என்ன வேணாலும் செய்கிற ஆண்டவரே, ஆனால் ஊழியத்துக்கு மட்டும் வரமாட்டேன், என்னை விட்டுருங்க. இன்றைக்கும் சில பேர் சொல்லிகிட்டே இருக்கிறோம், இந்த ஊழியத்தை தாங்கிறதுக்கு என் தோல் மேலே வச்சு கூட இந்த ஊழியத்தை தூக்கிட்டு போகிறேன், ஆனால் பின்னாடி நின்றுக்கிற இந்த ஊழியத்தை நான் செய்ய மாட்டேன், அதை அவங்க பார்த்துக்கிடட்டும். அதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு இன்னைக்கும் தனிப்பட்ட அறையில இருதயத்துக்குள்ள சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் இந்த கூட்டத்தில் உண்டு. நான் ஒரு பாதையில் ஓடுறேன், ஊழியத்துக்கு பின்னாடி நின்று சப்போர்ட் பண்றேன், நான் பலிபீடத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகள் இந்த கூட்டத்தில் உண்டு. ஆவியானவர் திருவுளம் பெற்றுகிறார், நேருக்கு நேராய் சொல்லுகிறார், நீ இந்த ஊழியத்தை செய்தே ஆக வேண்டும், இந்த ஊழியத்தை கையில் எடுத்தே ஆக வேண்டும். முடியாதுன்னு சொல்லுவதற்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. காரணம், ஊழியத்துக்கு வரமாட்டேன்னது மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பம், ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். நாங்கள் தோத்துறோம். இன்னைக்கு இருக்கிற இந்த வசதிகள் எல்லாம் ஒரு பெரிய மேன்மை. அந்த காலத்தில் அப்போல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள் இதெல்லாம் 7 கிலோமீட்டர் 11 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் நடந்து போய் தான் ஒரு காரியத்தை பார்க்கணும். அன்றைக்கெல்லாம் மூணார் போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இரவு முழுவதும் தூக்கம் வராது. அப்படி தூங்கும்போது புதுச்சட்டையை போட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும், வண்டியில் போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும், கடைக்கடையாக அப்படி போகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். கனவுல தான் மூணார் போயிருக்கிறோம். முத நாள் ராத்திரி முழுவதும் எப்போ விடியும் எப்போ விடியும்னு சொல்லுகிற காலம் மூணார் போகணும்னு சொன்னார். அப்படி மூணார் போவதற்கே எங்களுக்கு பொருளாதார குறைவு மிகவும் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட காலகட்டங்களில் இயேசு எங்களை தேடி வந்து எங்களுடைய வாழ்க்கையை மாற்றினார், என்னுடைய வாழ்க்கையை பலப்படுத்தினார், ஆகார குறைவின்றி நடத்தினார், வஸ்திர குறைவின்றி நடத்தினார், அற்புதமாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். ஆனால் ஊழியம் செய்ய மாட்டேன். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு வேலைத்தளத்தில் வேலை பார்த்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் என்னை, அது காலையிலேயே சொல்லிட்டேன், அற்புதமாக ஊழிய காரியத்துக்கு அழைத்தார். எங்கள் அம்மாவை நல்லா வச்சு பார்க்கணுன்றது என்னுடைய பெரிய ஆசை. ஆனால் கர்த்தர் என்று சொன்னார், நீ ஊழியத்துக்கு வரலனா உங்கள் அம்மா 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 அம்மான்னு நீ எந்த ரீசனை சொல்கிறியோ அது உன் கையில் இருக்காதுண்ணா. நம்ம சொல்லுகிற ரீசனை விட ஆண்டவர் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம சொல்லுகிற எந்த காரணத்தை விட ஆண்டவர் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த காரியத்தை டிமாண்டாக வச்சு கர்த்தர்ட்ட பேசிகிட்டு இருக்கீங்களோ அந்த காரியம் இருந்தால் தானே நீ வரமாட்ட. இந்த காரியம் இல்லாமலே போயிடுச்சுன்னா நீ வந்து தானே ஆகணும். அதுக்கு முன்னாடியே அர்ப்பணிச்சுறது ரொம்ப நல்லது, அதுக்கு முன்னாடியே ஒப்பு கொடுத்துறது நல்லது, ரொம்ப நல்லது. இதை பேசுகிறாரு அப்படின்னா இங்கே ஒரு சத்தம் அப்படி இருந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு இந்த காரணம் ஆண்டவரே, அந்த காரணம் ஆண்டவரே, அதனால் நான் முன்னாடி வரமாட்டாண்டவரே. அந்த காரணங்கள்லாம் பறிக்கப்பட்டு போய்விடும். கையில் இருக்கும்போதே பலிபீடத்தில் ஏறி விடுவது நல்லது. அல்லேலூயா. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஒன்று, என்ஜினியர் ஆகிறதுக்கு சயின்ஸ் குரூப் எடுத்ததுனால முடியாது, டீச்சர் ஆகணும்னு ஒரு ஆசை. கடைசியில் எதுவுமே வாய்க்கலை. ஒரு முறை ஆண்டவர் என்னெல்லாம் ஆகணும்னு ஆசைப்பட்டனோ முடியல, என் சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு, நான் என்ன செய்யணும்? இப்படி அந்த படிப்பின் மேலே இருந்த மோகத்தினால எதுவுமே என்னால் சாதிக்க முடியவில்லைன்னு சொல்லி அயன் பாக்ஸ் ஒயரை போட்டு அப்படி தொங்கிட்டேன். மேலே யாரோ கட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. முகங்குப்புறம் கிடந்த 1/2 மணி நேரத்துக்கு மேலே சுயநினைவு வரவே இல்லை. அதுக்கப்புறம் காலையில் நான் சொன்ன அந்த சாட்சி நடந்தது. அதுக்கப்புறமாவும் மறுபடியும் ஊழியத்துக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகலை. அப்படி உலக வேலைக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல போய் நான் வேலை கேட்டு நின்றேன். இன்டர்வியூக்கு வாப்பா உனக்கு வேலை தரோன்னு சொன்னவர், உங்களுக்கு வேறு வேலையே இல்லையாடா, சும்மா ஃபைலில் தூக்கிட்டு வந்துடுறதானா அப்படின்னு கேட்டார். வந்து ஓன்னு அழுதேன். ஏன் என் வாழ்க்கையை நீங்கள் இப்படி வச்சுருக்கிறீங்க? எதுனாலும் தேவ சமூகத்தில் போய் அழுகிறது தான் என்னுடைய வழக்கம். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய மாட்டேன்னு ஒரு வார்த்தை தானே ஒழிய தேவனோடு நெருங்க மாட்டேன்னு ஒரு நாள் இருந்ததில்லை. தேவனுக்கு தான் முக்கியத்துவம். அப்போ கர்த்தர் சொன்னார், நீ என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னு. டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் இன்ஜினியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். நான் உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? நீ சொல்லுகிற அத்தனை நபர்களுக்கும் உன் முன்னாடி முழங்கால் போட்டு ஜெபிக்க பண்ணுகிறவனா நான் உன்னை மாற்ற போகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். எந்த உலகத்தில் எது பெரிய வேலைன்னு, எது கனமான காரியம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட மனிதனும் தேவனை தேடுவதற்கு ஒரு ஆள் தேவை என்றால் நீங்கள் ஊழியனாக மாற வேண்டும். தேவன் அதற்கு தான் உங்களை முன் குறிச்சிருக்கிறார்.
அதற்குத்தான் உங்களை அழைக்கிறார். ஒருவேளை நீங்கள் டாக்டர் ஆகலாம், என்ஜினியர் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம். ஆனால் அந்த கலெக்டரும் ஒரு சத்தம் கேட்க வேண்டுமானால் பலிபீடத்தில் இருக்கிற தன்னுடைய ஊழியனைத்தான் கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. நான் காட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன். ஆனால் டாக்டர்கள் என்னிட தேடி வந்து ஜெபித்திருக்கிறார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். நர்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க இன்னைக்கும் விசுவாசிகளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். டீச்சர்கள் இன்னைக்கும் விசுவாசிகளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்களுக்கு ஜெபிக்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு பெரிய விஷயம். ஆமென், ஸ்தோத்திரம். நான் டீச்சராக இருந்தா யாரோ ஒரு ஊழியன்ட்ட போய் தானே ஜெபிச்சிருக்கணும். டீச்சருக்கே ஜெபிக்கிற ஒரு ஊழியத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரு. நான் டாக்டராக இருந்தா யாரோ ஒரு ஊழியனுக்கு கீழே தானே நிற்கணும். அந்த டாக்டருக்கே குணப்படுத்துகிற ஒரு வல்லமையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரேன்னு இன்றைக்கு மார்தட்டி சொல்லிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. இந்த ஊழியம் அற்பமானது அல்ல, இந்த ஊழியம் சாதாரணமானது அல்ல, இந்த ஊழியம் கஷ்டமான ஒரு விஷயம்தான் உலகத்தின் பார்வைக்கு. ஆனால் உன்னதரின் பார்வைக்கு இந்த உலகத்தில் எதை விடவும் மேலான ஒரு வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எந்த வேலையை விட, எந்த கணத்தை விட மேன்மையான ஒரு விஷயம் இருக்குமானால் அது ஊழியம். ராஜாவுக்கே ஒரு தேவைனா எலியா கிட்ட தான் வந்து நிற்கணும், எலிசா கிட்ட தான் வந்து நிற்கணும். தேசத்தை ஆளுகிற ராஜாவுக்கே ஆலோசனை கொடுப்பதற்கு ஒரு கனமான வேலை ஒன்று இருக்குமானால் அது கர்த்தருடைய ஊழியமே. தோத்துறோம். எங்க ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் ஜெபிக்க வந்திருக்கிறார்கள். காரணம், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம். அதனால தான் சொல்றாரு, இதெல்லாம் சொன்னா புரியாது, வந்து பார். இப்ப கர்த்தர் சொல்றாரு, உனக்கு சொல்லி புரியலப்பா மகளே, உனக்கு சொல்லி புரியல, வந்து பார். ஒரு 2 மேடையில நீ நின்று பார். கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிற வல்லமையை நீ பார். அப்பொழுது பார்ப்பாயானால் உன் கால் இந்த பலிபீடத்தை விட்டு கீழே இறங்காது. சில பேர் ஆண்டவர் அழைக்கிறார், சில பேருக்கு இந்த சத்தம் என்கவுண்டராய் முன்பாக வருகிறது. நீ பலிபீடத்தில் ஏறி பார். இதுவரைக்கும் காணாத மகிமை, இதுவரைக்கும் காணாத வல்லமை, இதுவரைக்கும் காணாத விடுதலைகள் தேசம் காணும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி அப்பாவுடைய நாமத்தை. ஹல்லேலூயா. இதை விட்டுட்டு இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவர் சில விஷயங்களை பிடித்து நம்மளை கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது இருக்கும். என்னை பிடிப்பதற்கு எங்க அம்மாவை ஆமென் ஸ்தோத்திரம் பிடித்தார். கர்த்தருடைய கிருபையினால அவங்க இன்னைக்கும் பலனா இருக்கிறாங்க. இன்னைக்கும் என்னை கடிந்து கொள்ளுகிறவர்கள் அவர்கள் தான். இன்னைக்கும் ஒரு பலிபீடத்தில் நின்று சரியில்லாமல் நின்றுனா என்னை முதல்ல குற்றப்படுத்துகிறது எங்கள் அம்மா தான். அவர்களுக்கு படிப்பறிவு கிடையாது, எழுத்து வாசிக்க தெரியாது. என் பையன் வந்து இன்னைக்கு எங்கள் அம்மாவை, ஆச்சி இந்த வசனத்தை படிங்க நான் சொல்லித்தரேன்னு சொல்லி கொடுக்குறான். அப்படித்தான் வசனம் படிக்கிறார்களே ஒழிய இந்த வேதத்தை அவன் வாசிக்கிற அறிவு அவர்களுக்கு இல்லை. ஆனால் என்னை முன்னின்று நிறுத்தி நீ செய்தது தவறு என்று சொல்வதற்கு ஒரு ஆளை பயன்படுத்துவார். ஆனால் என் தாயை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அன்று முதல் இன்று வரைக்கும் என்னை ஒரு ஒழுங்கான ஜீவியத்திற்குள் நடத்துவதற்கு ஒருவரை பயன்படுத்தி இருப்பாரானால் அது என் தாய் தான். எந்த தாய் மரித்து போவார்கள் என்று சொன்னார்களோ அந்த தாயை கர்த்தர் பலனாய் நிறுத்தி இருக்கிறார். அந்த தாய் தான் இன்றைக்கு எனக்கு பலனாய் என்னோடு கூட காலை நேரத்தில் ஜெபிக்கிற சத்தம் கேட்கும்னா எங்கள் அம்மாவோட சத்தம், அதற்கு பிறகு என் மனைவியோட சத்தம். அல்லேலூயா. இன்றைக்கு நான் இங்கே நின்று கொண்டிருந்தாலும் எனக்காக 2 பேர் ஜீவன்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பார்களானால் அது என் தாயும் என் மனைவியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மகிமையான விஷயம் நமக்கு முன்பாக கர்த்தர் பலனாய் வைத்திருக்கிறாரே. எந்த ரீசனை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஊழியம் செய்வதற்கு? சிறுமையான ஒரு விஷயம்ன்றமா? இந்த இடத்துல இருந்தெல்லாம் நன்மை வரும்னு சொல்றோமா? என் மூலமாலாம் ஒரு மாற்றம் வந்துருமான்னு சொல்றோமா? நிச்சயமாய் உங்கள் மூலமாகத்தான் மாற்றம் வரும். உங்களை கொண்டுதான் அந்த மாற்றத்தை கர்த்தர் வரவழைக்க போகிறார். அவர்தான் ஆண்டவர், அவர்தான் சர்வ வல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் வேதாகம கல்லூரி படிக்கும்போது எனக்கு ஆங்கிலம் பேசுவது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, கற்றுக்கொள்ள வாய்ப்பு இல்லை. ஒரு வேதாகம கல்லூரியில் போய் படிக்கும்போது உதவி செய்தார். பெரிய இங்கிலீஷ் நாலேஜ் கிடைக்கலனாலும் ஓரளவுக்கு ஆங்கிலத்தை பேசுவதற்கான ஒரு நாலேஜ் கிடைத்தது. அந்த நாட்களிலே எனக்கு மொழிபெயர்ப்பு செய்வதென்றால் மிகவும் பிடிக்கும். டிரான்ஸ்லேஷன் பண்ணுவது, மலையாளம் டு தமிழ், நம்ம ஸ்தோத்திரம், இங்கிலீஷ் டு தமிழ். இதை பேசணும்னா எனக்கு பிடிச்ச ஊழியங்கள்லையே உங்களுக்கு எந்த ஊழியை ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால் டிரான்ஸ்லேஷன் பண்ண சொன்னீங்கன்னா விடிய விடிய பேசிகிட்டே இருப்பேன்.
எந்த எந்த மொழியில் பேசினாலும் ஒரு 10 நிமிஷம் அவங்க பேச்சை கேட்டோம்னா அந்த மொழியில் எனக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணுவதற்கான சந்தோஷமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னுடைய முதல்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணது சோத்திரம் என்னுடைய தலைமை போதகர் பாஸ்டர் ராய் செரியன் அவர்களுக்கும், அடுத்த நாள் காலையில் டிரான்ஸ்லேஷன் பண்ணது ஒரு வெள்ளைக்காரருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் அதை நினச்சி நான் ரொம்ப ஏங்குகிறேன் அந்த ஒரு ஊழியத்தை. ஆனால் இன்றைக்கி நான் இருக்கிற மூணார் பகுதிக்குள்ளே அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஊழியத்தை செய்கிறதுனால அப்படி வெள்ளைக்காரர்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் கர்த்தர் என்னை தேடி வெள்ளைக்காரர்களை கொண்டு வருவேன், அங்கே வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வாங்க, நீ அதை பேசுவேன்னு சொல்லியிருக்கிறார். அது நிறைவேறும். ஒரு முறை அந்த வாக்குத்தத்தத்தை பேசும்போது, இந்த காட்டுக்குள்ளே யார் ஆண்டவரே வருவா, அது வெள்ளைக்காரங்க இந்த ஊருக்குள்ளே வருவாங்களா, நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணுவேன், நடக்குமான்றதுக்காக சொல்லிட்டு நான் ஜெபிச்சு வெளியில் வந்திருக்கேன். மறுநாள் காலையில் ஒரு வெள்ளைக்காரர் எங்கள் ஊரில் வந்து நிற்கிறார். இந்த ஊருக்கு ப்ரேயர் பண்ண வந்திருக்கிறேன், ஆங்கிலம் தெரிஞ்ச யாராவது வந்து எனக்கு மொழிபெயர்ப்பு செய்ய முடியுமான்னு. அப்பா ஆண்டவர் சொன்னார், நடக்குமான்னு கேட்டல, வரக்கூடிய காலங்களில் இது மகிமையாய் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் இன்றைக்கு இந்த ஊரில் நின்று சொல்லுகிறேன், ஒரு காலத்தில் நீங்கள் கேள்விப்படுவீர்கள், கர்த்தர் என்னோடு பேசினது உண்மையானால் மூணார் பகுதியில் அநேக சோதர வெளிநாட்டவர்கள் ஊழியம் செய்கிறார்கள், அவர்களுக்கு மொழிபெயர்ப்பதற்கு பாஸ்டர் ஏனோக்கை கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்பதை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். அந்த தரிசனம், ஹல்லேலூயா, எனக்குள்ள இருக்கிற பேஷன், அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். எனக்கு அந்த தைரியம் இருக்குது. உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். இன்றைக்கு எந்த சூழ்நிலைகளில் நீங்க முடங்கி படுத்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய மாட்டேன், பாடுறது தெரியும், வேதம் நல்ல சத்தம் போட்டு வாசிக்க தெரியும், சோதரன் நல்ல கர்த்தருடைய வார்த்தையை வியாக்கியானம் பண்ண தெரியும், தேவன் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார்னு தெரியும், ஆனாலும் என்னிலிருந்து நடக்காது என்று பேசிக் கொண்டிருப்பீர்களானால் உங்களை கர்த்தர் சொல்லுகிறார், நான் பயன்படுத்துவேன், வா, உன்னை பயன்படுத்துவேன், வான்னு கூப்பிடுறார். அல்லேலூயா. அது பர்டிகுலராக அந்த நாகர்கோவில் இந்த சைடை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுங்களா, மிகவும் கனமான ஊழியர்கள் அதிகமாய் புறப்படுகிற இடம் இந்த ஏரியாக்கள் இருந்து தான். நான் ஏன் சிந்தனை நான் பார்த்த வரைக்கும் இந்த ஏரியாக்கள் இருந்து வெளியில் வருகிற ஒவ்வொரு ஊழியனையும் கர்த்தர் மகிமையாய் பயன்படுத்துகிறத நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. அது சீக்கிரம் இந்த கூட்டத்திலிருந்தும் அப்படிப்பட்ட ஊழியர்கள் எழும்பி வருவதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த வாசற்படி ஜெபத்திலிருந்து கர்த்தர் என்னை தொட்டார், கர்த்தருக்காக நான் இன்றைக்கு ஊழியம் செய்கிறேன் என்ற சத்தம் சீக்கிரத்தில் பிறக்கும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட மகிமையான தரிசனத்தை பிறக்கும் போது இயேசு வந்திருக்கிறார், மேசியா வந்திருக்கிறார்னு சொன்னப்போ நாத்தான்வேல் சொல்லுகிறார், அது எப்படி நடக்கும்? சில நேரத்தில் சில பசங்களை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது சில பேருக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரும்போது பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இவன் மேலையா, இவனா, இவன் குடும்பமா செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த பையன் மேலதான் அது நடக்கும், அந்த குடும்பத்தின் மேலதான் நடக்கும். இவன் பண்ற அட்டகாசத்துக்கு கர்த்தருடைய வேதத்தை தூக்கிட்டு போய் இவன் முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ணிடுவானா? காலைல பாஸ்டர் சொன்ன ஜெனரேட்டர் ஆன் பண்றதுக்கே இவனுக்கெல்லாம் தெரியல, நாளைக்கு இவெல்லாம் போய் ஊழியம் பண்ணுவானா? சோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு தெரியாம இருக்கிறதுனால ஒரு திட்டு வாங்கினா பார்த்தீங்களா, அந்த திட்டு தான் வரக்கூடிய நாட்களில் ஜெனரேட்டரையே அவன் கையில கொடுத்து உருவாக்குறதுக்கான மகிமையை கர்த்தர் தருவார். அநேக ஸ்டார்ட் ஆகாத விஷயங்களை ஸ்டார்ட் பண்றதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். அநேக இதே போன்று இன்னைக்கு அவர் திட்டும் போது வேதனையா தெரியும், இவருக்கு என்ன தெரியும்னு ஒரு காலத்தில் நீ சொல்லுவ, அன்னைக்கு அவர் திட்ட போய் தான் இன்னைக்கு நான் சரியா இருக்கேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய கொட்டுகள் வாங்குவது நம்மளை மேன்மையாய் நிறுத்தும். சில பேர் கடிந்து கொள்ளணும், சில பேர் திட்டுறதுக்கு நம்மளை விட்டு கொடுக்கணும். திட்டாங்களே, பேசிட்டாங்களே அப்படின்னு நம்மனா முடியாது. அல்லேலூயா. சோத்திரம். எதற்காக பிலிப்பு வந்து பார்னு சொன்னார்? அப்படி என்ன ஒரு வார்த்தை? 39வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார்கள். யோவானோடு கூட இருந்த 2 சீஷர்கள் இயேசுவை குறித்து கேள்விப்படுறாங்க. இவர்தான் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டின்னு சொல்லி யோவான் ஒரு பெரிய அறிமுகத்தை ஏற்படுத்துகிறார். நம்ம காலையில கூட படிச்சோம், யோவான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார், சோத்திரம், பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுங்கள்னு சொன்னாரு. இங்கேயும் யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து ஒரு பெரிய சீஷர் கூட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த சீஷர் கூட்டத்துக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார். இவர்தான்
பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டின்னு சொன்ன உடனே 2 சீஷர்கள் அந்த இயேசுவின் பின்னாக புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. புறப்பட்டு போனப்போ அவங்க சில விஷயத்தை தேடினாங்க. இவர்தான் மேசியாவா? எங்க தங்கி இருக்கிறார்? என்ன செய்கிறார்? எப்படி இருக்கிறார்னு தேடி வரும் பொழுது அதுக்கு தான் அவர் கேட்கிறார்கள், என்ன தேடுகிறீர்கள் அப்படின்னு. இயேசு யாரை பார்த்து கேட்கிறார்னா அந்த 2 சீஷரை பார்த்து கேட்கிறார். அப்ப அவங்க சொல்றாங்க, நீ தங்கி இருக்கிற இடம் எங்கன்னு தேடுறோம். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, வந்து பாருங்கள். அவரோடு கூட கொஞ்ச நேரம் பேசின உடனேயே அவருடைய வாழ்க்கை மாறிடுச்சு, அவன் சூழ்நிலை மாறிடுச்சு, அவருடைய அவநம்பிக்கை மாறி போனது, அவர்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வந்தது. யோவான் சொன்ன மேசியாவுடைய அடையாளங்கள் அத்தனையும் அவரிடத்தில் பேசின பொழுது அவருடைய குழப்பம் தீர்ந்தது. எந்த குழப்பத்தோடு இந்த இடத்துக்குள் நின்று கொண்டிருந்தாலும் ஒரு 10 நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து பேசுவீர்களானால் உங்கள் குழப்பத்திற்கு கர்த்தர் ஒரு பதிலை தருவார். அல்லேலூயா சொல்லலாம், ஆமென் சொல்லலாம், ஸ்தோத்திரம் சொல்லலாம். இல்லைன்னா தூக்கம் தான் வரும். கொஞ்ச நேரம் அவரை தேடி பாருங்க. என்ன தேடுகிறீர்கள்? நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? உம்முடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறது? உம்முடைய வல்லமை எங்கே இருக்கிறதுன்னு தேடுகிறோம் அப்படின்னு சொன்ன நிமிஷத்துல வந்து பாருங்கள்னாரு. கூட போய் பார்த்தா அவர் பேசினா அற்புதம், அவர் நடந்தால் அற்புதம், அவர் பார்த்தால் அற்புதம், அவர் தொடுகிறதெல்லாம் அற்புதம், அவரை தொட்டாலும் அற்புதம், அவர் தொட்டாலும் அற்புதம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை அப்படிதான் மாத்த போறார் கிறிஸ்து. அவர்கள் நம்மளை பார்த்து இந்த உலகம் சொல்லணும், கிறிஸ்து இவர் தான். எவ்வளவு பெரிய அடையாளத்தை கொடுக்கிறார் பார்த்தீங்களா ஆண்டவர். தோத்துறோம். அவர் கிறிஸ்துன்றதை தேடின நாட்கள் போய் என்ன தேடி என் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளையும் கிறிஸ்து தான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் கிறிஸ்து தான். கிறிஸ்து இவர்கள். இயேசு செய்த அதே மகிமையை இவர்கள் மூலமாய் வெளிப்படுகிறதே அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்லுவானா? நாம தான் கிறிஸ்துவ அந்த உலகத்தில் அடையாளம் காண்பிக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்து இவர்கள். ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினா போதும், ஆமென், நீங்களும் கிறிஸ்துவா இந்த உலகத்துக்கு வெளிப்பட முடியும். கொஞ்ச நேரம் செலவு பண்ணுங்க, கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவரே, ஆண்டவரே உன் பாதத்தில் வரம்பா, எனக்கு நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தேடணும், உங்க பிரச்சனை எப்படிப்பட்டதுன்னு நான் பார்க்கணும், நீங்க எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர்னு நான் பார்க்கணும். எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மகிமையான காரியம் நடக்கும். சோதரம். காலையில் வராதவர்களுக்காக அவன் கடந்த வருடம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி எனக்கு ஒரு ஆபரேஷன் நடந்தது தொண்டையில். டாக்டர்களது கேன்சராக இருக்குமோ என்று 90% மேலே அது கேன்சர் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் என்னோட கூட பேசி அற்புதத்தை செய்து அவன் மகிமையாய் இந்த ஆபரேஷன் வந்து விடுவித்து கர்த்தர் இந்த உலகத்தில் என்னை மகிமையாய் சாட்சியாய் இன்றைக்கு வைத்திருக்கிறார். அப்படி ஒரு பலகீனம் இல்லவே இல்லை என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார். டாக்டர் எனக்கு ஆபரேஷன் பண்ணி முடிச்சு எனக்கு அட்வைஸ் பண்ணது என்னன்னா, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, இயேசு நல்லவர். இந்த சத்தத்துக்கு மேல நீங்க பேசக்கூடாது, பேசினா அது மறுபடியும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னார், நீ 6 வாரம் அமைதியா இருக்கணும், அதுக்கப்புறம் நீ ஆர்ப்பரிக்க தொடங்கலான்னார். இப்ப டாக்டர் சொன்னதை கடைபிடிக்கவா, ஆண்டவர் சொன்னதை கடைபிடிக்கவா? டாக்டர் சொன்னாரு மெதுவா பேசணும், ஆண்டவர் சொல்றாரு நீ ஆர்ப்பரிங்கிறாரு. ஆண்டவர் சொல்லுகிறதை செய்கிறேன், கர்த்தர் அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சொல்லுகிறதை செய்யுங்கள், அவர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். ஒருவேளை மருத்துவருடைய ஆலோசனையின்படி பெரிய பலகீனத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆமென் சோதரம். சூழ்நிலைகள் எதிரடையாக இருக்கலாம், மரண போராட்டத்தின் மத்தியிலே இருக்கலாம். எனக்கு இயேசு அற்புதம் செய்தவர் உங்களுக்கும் அற்புதம் செய்ய இன்றைக்கு வல்லமை உள்ளவராய் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற யாவர் மேலும் அந்த வல்லமை இறங்குகிறதற்காக என் கர்த்தரை துதிக்கிறேன். விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்கு இதுல ஒரு நன்மை வேண்டும், நான் உம்மை பார்க்கும்படி உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், நான் உம்முடைய வல்லமை உணரும்படி உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன், நீர் எங்கே இருக்கிறீர் என்று நான் உம்மை பார்க்க வந்திருக்கிறேன். அன்னைக்கு 2 சீஷர்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர், வந்து பாருங்கள். அவரிடத்தில் வந்த பொழுது விசுவாசங்கள் உறுதிப்பட்டது, வாக்குத்தத்தங்களை நம்பும்படி அவருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உருவானது. இன்றைக்கும் உங்களுக்குள் ஒரு விசுவாசம் உருவாவதாக, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உருவாவதாக. நீங்கள் வந்து பார்க்கும்படி இந்த இடத்துல நிற்கிறபடியினாலே கர்த்தராகிய தேவன் தான் இன்னார் என்று உங்களுக்கு
நமக்கு வெளிப்படுத்துவார். அவர் அற்புதம் தேவைப்படுகிறவர்களுக்கு அற்புதத்தையும், நன்மை தேவைப்படுகிறவர்களுக்கு நன்மை செய்கிறவராயும், விடுதலை தேவைப்படுகிறவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராயும் இந்த இடத்துல நிற்கிறார். ஹல்லேலூயா. எந்த விடுதலைக்காய் நீங்கள் காத்திருக்கிறீர்களோ அந்த விடுதலைக்கு அவர் இதோ என்ற வார்த்தையோடு கூட நிற்கிறார். வந்து பாருங்கள். மேசியாவை தேடுகிறீர்களா? வந்து பாருங்கள். அவர் அவர்களுக்கு மேசியாவாக வெளிப்பட்டார். அற்புதத்தை தேடுகிறீர்களா? வந்து பாருங்கள். அதிசயம் வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கிறீர்களா? வந்து பாருங்கள். கொஞ்சம் பிலீவ் பண்ணுங்க. அற்புதம் நடந்துருச்சுன்னு நம்புங்க. என் வாழ்க்கையில் அற்புதம் நடந்துருச்சு. அந்த விசுவாசம் அவனுக்குள்ள வந்ததுனால தான் தன்னை போலவே கேள்வி கேட்கிற ஒரு மனுஷனுக்கு சொல்றாரு, வந்து பார். இயேசு கற்றுக் கொடுத்த பாடம் வந்து பார். ஏன்னா இயேசு மேல இவனுக்கும் டவுட் இருந்துச்சு இல்லையா? இவன் போய் கேட்டப்போ இயேசு சொன்ன ஒரு வார்த்தை தான் வந்து பார். போய் கிட்டத்தட்ட போய் பார்த்த உடனேயே சூத்திரம் அவர் இன்னார் என்பதை கண்டு கொண்டான். வந்தே பார்க்க மாட்டேன், உள்ளேயே வர மாட்டேன், பலிபீடத்திலேயே ஏற மாட்டேன், வேதத்தை படிக்கவே மாட்டேன், ஜெபம் பண்ணவே மாட்டேன், ஆனா அற்புதம் நடந்துடும். வாய்ப்பு இல்லை. லைட்டா டேஸ்ட் பண்ணிப்பார். இந்த பலிபீடத்துல ஒரு நாள் இல்லாம ஒரு நாள் ஏறிப்பார். ஜெபம் ஒரு நாள் இல்லாட்டினாலும் ஒரு நாள் படித்துப்பார். ஜெபம் பண்ணிப்பார், வேதம் படித்துப்பார். வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும், அற்புதங்கள் நடக்கும். கொஞ்சம் விசுவாசித்துப்பார். இந்த வியாதி என்னை விட்டு போய்விட்டது என்று, என் குடும்ப சூழ்நிலை மாறிவிட்டது என்று கொஞ்சம் விசுவாசித்துப்பார். எனக்கு கர்த்தர் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமென். வந்து பார்னு கூப்பிட்டார். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துகிறார். அவருக்காக நிற்பதற்காக உதவி செய்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தை அறிவிக்கும்படி எனக்கு கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் நம்பிக்கையோடு கூட, கொஞ்சம் விசுவாசத்தோடு கூட. ஆமென். சோத்திரம். பலகீனமாக இருக்கிறீங்கன்னா அந்த பலகீனப்பட்ட பகுதியில் உங்கள் கைகளை வைத்துக்கொண்டு கொஞ்சம் வந்து பாருங்க. கொஞ்சம் வந்து பாருங்க. இந்த பலகீனம் என்னை விட்டு விலகிடுச்சுன்னு சொல்லுங்க. இந்த வியாதி என்னை விட்டு மறைஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க. என் குடும்பத்தை விட்டு இந்த தரித்திரம் வெளியேறிடுச்சுன்னு சொல்லுங்க. கொஞ்சம் விசுவாசத்தில் உள்ள வந்து பாருங்களேன். டவுட் இருக்கத்தான் செய்யும். டாக்டர் நிறைய சொன்னதுனால, குடும்ப சூழ்நிலைகள் நிறைய நமக்கு கற்றுக் கொடுக்கறதுனால, சுத்தி இருக்கிறவர்கள் நிறைய பேசுகிறதுனால நமக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கத்தான் செய்யும். அதையும் தாண்டி கொஞ்சம் வெளியில வந்து பாருங்க. அந்த விசுவாசம் நம்மை மேன்மைப்படுத்தும். அந்த விசுவாசம் நம்மை கனப்படுத்தும். இவன் தன் கற்றுக்கொண்ட விஷயத்தை அப்படியே இனி ஒரு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றான். நாசரேத்துல இருந்து நன்மை வருமானு கேட்டவனுக்கு வந்து பார். நம்ம சில ஊழியர்களை அழைச்சிருக்கும் போது சொல்லுவோம், மகிமையான தேவ மனுஷங்க, அவர் வந்து பேசினாலே அற்புதம். நிறைய பேர் அற்புதத்தை தேடி எதுக்கு வராங்க தெரியுங்களா? இந்த ஊழியக்காரர் டிவியில பாருங்க, அவ்வளோ பெரிய மகிமையான அற்புதங்களை செய்கிறார், அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார், நீங்க வந்து பாருங்களேன். ஏன்னா நம்ம போய் அனுபவிச்சிருந்தா தான் மற்றவர்களுக்கு நம்ம சொல்ல முடியும். வந்து பார். அல்லேலூயா. வாசற்படி ஜெபத்தில் அற்புதத்தை நம்ம வாங்கியிருந்தா பக்கத்து வீட்டுக்காரங்களை சொல்லுவோம், வாசற்படி ஜெபம் நடக்குது, அன்னைக்கு போனப்பதான் எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார், அங்க நிற்கும் போதுதான் எனக்கு நன்மை செய்தார், அதனால நீயும் வா, உனக்கும் செய்வார். முதல்ல நாம பெற்றுக்கொள்கிறவர்களா மாறணும். முதல்ல நாம அதை சுதந்திரிக்கிறவர்களா மாறணும். எத்தனை நாட்கள் இந்த சுதந்திரிக்கிற அனுபவத்தை விட்டு விட்டு ஓட போகிறோம்? ஒரு நிமிஷம் எழுந்து நின்று, ஒரே ஒரு நிமிஷம் எழுந்து நின்று, ஆமென், இந்த வாசற்படி ஜெபத்துல எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே, நான் வந்து பார்க்க வந்திருக்கிறேனே. எத்தனை நாட்கள் வந்து வந்து விடுதலை இல்லாமலேயே திரும்பி செல்வது. இன்றைக்கு வந்து பார்க்கும்படி உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கு கண்களை மூடி இன்னைக்கு வந்து பார்க்கறதுக்கு வந்திருக்கிறேன். ஆமென். சோத்திரம். இந்த வாசற்படி ஜெபம் வித்தியாசமா இருக்க வேண்டும். என்ன நீங்க தொடணும்பா, என்ன நீங்க தொடணும் விசுவாசத்தோடு. நீங்க முன்னாடி நிற்கிற பாஸ்டர் டச்சுன்னு சொன்ன ஒன்று விழுகிறது அல்ல. நீங்க அதை விசுவாசிக்கணும், நீங்க அதை நம்பணும். பலகீனமா அந்த இடத்துல கையை வைங்க. குடும்ப சூழ்நிலை, பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை குறித்த கேள்வியா அந்த சூழ்நிலை முன்னாடி கொண்டு வாங்க. ஐ மீன், எந்த விஷயத்துல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த விஷயத்தை முன்னாடி கொண்டு வந்து இன்னைக்கு அதுல ஒரு விடுதலை. என் சத்தத்தை தூரத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் அந்த விசுவாசத்தோடு, அந்த நம்பிக்கையோடு, ஐ மீன், அன்னைக்கு பிலிப்பு வந்து பார்த்தான், தான் மற்றவனுக்கு அறிவித்தான் வந்து பார் என்று. இன்னைக்கும் நான் உம்முடைய சமூகத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொண்டால் தான் நான் என்னை போல பலகீனர்களுக்கு சொல்ல முடியும், இயேசு எனக்கு செய்தார், உனக்கும் செய்வார். நான் அனுபவிக்கவில்லை என்றால் மற்றவனுக்கு நான் எப்படி சொல்லுவது?
நான் அனுபவிக்க வேண்டும். இன்றைக்கே அந்த தொடுதல் என் மேல இறங்கணும். இப்பவே இந்த வியாதி என்னை விட்டு விலகணும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பிசாசு வெட்கப்படும்படி, பிசாசு வெட்கப்படும்படி சொல்லுங்க. அறிக்கை செய்யுங்க. இன்னைக்கு எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே, இப்ப எனக்கு விடுதலை வேணும். கேளுங்க கேளுங்க. என்னை விட்டு இந்த வியாதி விலகணும், என்னை விட்டு இந்த வியாதி விலகணும். என் தொண்டையில கை வச்சு பேசணும். அன்னைக்கு ஜெபித்த பொழுது கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார். இன்னைக்கும் என்னை போன்ற பலகீனத்தோடு இந்த இடத்துல நிற்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் வந்திருக்கிறார். யாரோ ஒருத்தர் தொட்டு சுகப்படுத்துவது அல்ல, இயேசு தொட வேண்டும். கர்த்தர் நம்மை தொட வேண்டும். அந்த வல்லமை நம்மளை தொட வேண்டும். அது தொடும்படி வந்திருக்கிறது. அந்த வல்லமை நம்மளை விடுவிக்கும்படி வந்திருக்கிறது. இப்ப விட்டுட்டா பிறகு கிடைக்காது. இப்ப மிஸ் பண்ணிட்டா இனி வாய்ப்பு இல்ல. இன்றே ரட்சணிய நாள். இன்றே தேவன் சத்தமிட்டு அழைக்கிறார். நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்ப. விசுவாசிங்க. நான் விசுவாசிக்கலனா மற்றவர்களுக்கு நான் அறிவிக்க முடியாது. அவங்க திருப்பி கேட்பாங்க, ஓ வாழ்க்கையில மாற்றம் வரலன்னு கேட்பாங்க. நான் இன்னைக்கு விடுதலையோட தான் அந்த இடத்தை விட்டு நகரணும். என்ன தொடுங்கன்னு கேட்டா தேவனுடைய தொடுதலை உங்களால உணர முடியும். என்ன தொடுங்கன்னு கேளுங்க, என்ன தொடுங்கன்னு கேளுங்க. என் இருதயத்தில் இருக்கிற பலகீனம் மாறணும், என் தொண்டையில் இருக்கிற பலகீனம் மாறணும், என் வயிற்றில் இருக்கிற பலகீனம் மாறணும். என் பிள்ளைய பிடிச்சிருக்கிற பிசாசு இயேசுவின் நாமத்தினால விலகணும். வீட்டுல வியாதியோட படுத்திருக்கிற என் பிள்ளை சுகமடையணும். ஒரு பெண் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டா இல்லையா, ஆண்டவரே என் பிள்ளை வியாதியா இருக்கிறா, அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவேனா, மேஜையில இருந்து விழுகிற அப்ப துணிக்கு நாய்க்குட்டிகள் தின்னுமே. உன் விசுவாசம் உன் பிள்ளைய ரட்சித்ததுன்னு சொன்ன மாதிரி இந்த சூழலை விசுவாசிங்க. என் பிள்ளை வியாதியோட வீட்டுல படுத்திருக்கிறா, நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கே ரட்சிப்பு வருவதாக, இன்றைக்கே மீட்பு வருவதாக, இப்பொழுது அற்புதம் நடப்பதாக, இப்பொழுது நன்மை பிறப்பதாக. விசுவாசிக்கிறவனே ஜெயிக்க முடியும். விசுவாசத்தினாலதான் பிழைப்பு உண்டாகும். விசுவாசிங்க விசுவாசிங்க. எந்த தடையா இருந்தாலும் ஆவியில நிரம்பி கொஞ்ச நேரம் ஜெபிங்க. அபிஷேகத்துல நிரம்பி கொஞ்ச நேரம் ஜெபிங்க. ரீபா காபா தாரா ஷேகே ரீமாதாலா ரபா காபா உடலபா சந்தனா. நான் பார்க்கணும், நான் நன்மை பார்த்தாதான் என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நன்மையை சொல்ல முடியும். அந்த நன்மையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. அந்த விடுதலையை வாசல்படி ஜெபத்துல நான் பார்க்கணும் ஆண்டவரே. அடுத்த மாசம் வாசல்படி ஜெபத்துக்கு நான் நன்மை பெற்றேன், நீயும் அந்த ஜெபத்துக்கு வான்னு நான் ஒரு மனுஷனை தைரியமா கூப்பிடணும். எனக்கு அற்புதம் நடக்கணும். கேளுங்க, எனக்கு அற்புதம் வேணும், எனக்கு நன்மை வேணும், எனக்கு விடுதலை வேணும், எனக்கு சுகம் வேணும், எனக்கு அற்புதங்கள் வேணும். பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த மைதானம் முழுவதும் இறங்கி இருக்கிறது நான் ஆவியில உணர்கிறேன். கேளுங்க கேளுங்க. இது விடுதலை நேரம். இப்ப இல்லைன்னா எப்பவுமே பெற முடியாது. இன்று இல்லை என்றால் இன்னும் ஒரு நாள் இல்லை. கர்த்தர் சமீபமா இருக்கிறார். இன்று இல்லை என்றால் இனி ஒரு நாள் இல்லை. இது விடுதலை நாளாய் மாறட்டும். எனக்கு இந்த வாசல் பிடிச்சப்ப விடுதலை கொடுத்த நாளாய் மாறட்டும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஹalleluya. ரிகபாதரஷே ரிபாலகபரபா உடலரபா ஷதரபா. சில பிசாசின் வல்லமைகள் நடுங்குகிறது. நீங்க அறிக்கை செய்ய சில பிசாசு கீழே விழுது. சில பிசாசு நடுங்குது இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால பொல்லாத ஆவி வெளியேறு. பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தினால இந்த மைதானத்தை விட்டு வெளியேறு. திருடன் தன் பசியார திருடினால் ஒன்றுமில்லை. அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில திருடன் இல்ல, நீ கொண்டை கண்டுபிடிக்கிற. இயேசுவின் நாமத்தினால திரும்ப கொடு. பொல்லாத ஆவி வெளியேறட்டும். பொல்லாத அசுத்த ஆவி வெளியேறட்டும். அசுத்த ஆவி வெளியேறட்டும். ஷகரபதலரபா. என் பக்கத்துல இருக்கிற தங்கச்சி மேல அற்புதம் இறங்கட்டும். என் பக்கத்துல இருக்கிற அம்மா மேல அற்புதம் இறங்கட்டும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நான் பார்த்த இயேசு, நான் பார்த்த நன்மை என் பக்கத்துல இருக்கிறவங்க மேல இறங்கட்டும். ஷேகலதரபா உடலரஷக ரிகதலரபா.
இப்பொழுதே இப்பொழுதே இப்பொழுதே. சில பேருக்கு அந்த வல்லமையை உணர முடியுது, சில பேருக்கு அந்த அபிஷேகத்தை உணர முடியுது. ஜீசஸ் ஜீசஸ் இயேசு இயேசு இயேசுன்ற வார்த்தையில விடுதலை உண்டு. மேசியா வந்திருந்தால் நன்மை உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. உன் கண்ணீரை கண்டு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன். உன் கணவன் பார்க்காத கண்ணீர், உன் பிள்ளைகள் பார்க்காத கண்ணீர் நான் கண்டேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உன் பிள்ளை இதுவரைக்கும் கண்டுகள் எல்லாம் உன் கண்ணீரை, உன் கணவன் உன் கண்ணீரை பார்க்கவே மாட்டேங்கிறார்ல, ஆவியானவர் உன் கண்ணீரை பார்க்கிறார். ஆகாரோட கண்ணீரை ஆபிரகாம் கண்டுகொள்ளவில்லை. ஆபிரகாமுடைய கண்ணீருடைய ஆகாருடைய கண்ணீரை, ஆகாரோட கண்ணீரை ஆபிரகாம் பார்க்கல, ஆனா ஆண்டவர் பார்த்தார். உன் பிள்ளைக்காக நீ அழுகிற கண்ணீர் ஆபிரகாம் பார்க்கவில்லை, ஆனால் ஆண்டவர் பார்த்தார். இன்றைக்கும் அவர் வந்து பார், நீ விசுவாசித்து பார் என்று அழைக்கிறார். உன் இருதயத்தை எனக்கு கொடுத்து பார். வாசற்படியில நின்று கதவை தட்டுறனே, என் சத்தத்துக்கு நீ கொஞ்சம் இடம் கொடுத்து பார். எத்தனை நாட்கள் எத்தனை பேர் இயேசு இயேசுன்னு சொல்லி இருக்கிறாங்க, கொஞ்சம் இடம் கொடுத்து பார். நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? இந்த கூட்டத்திலிருந்து ஒரு நன்மை வருமா? வரும். வந்து பார்த்தால் வரும், விட்டு கொடுத்து பார்த்தால் வரும். ஹல்லேலூயா. ஜீசஸ் இயேசுவின் நாமத்தினால ஆமென். கண்ணீர்கள் துடைக்கப்படுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. கண்ணீர்கள் துடைக்கப்படுகிறதற்காக நன்றி. அந்த கண்ணீருக்காக ஒரு துறவை கர்த்தர் வைத்திருக்கிறதற்காக நன்றி. அந்த துறவு உனக்காக மாத்திரமல்ல, இதற்கப்புறமா இதன் வழியில கடந்து போகிற ஒவ்வொருவருக்கும் தாகம் தீர்க்கிற உறவாய் துறவாய் அது மாற போகிறதே. உனக்காக மாத்திரம் அந்த துறவு ஓபன் பண்ணப்பட போவது இல்லை. உன்னை போன்ற அழுகையோட, உன்னை போன்ற கண்ணீரோட, உன்னை போன்ற தனிமையாய் வருகிற ஒவ்வொருவருக்கும் இந்த துறவு ஒரு பாதையாய், ஒரு வெளிச்சமாய், ஒரு தாகம் தீர்க்கிற ஊற்றாய் மாற போகிறது, மாற போகிறது, மாற போகிறது. ஜீசஸ் ஜீசஸ் கணவன் பார்க்காத உன் கண்ணீரை கர்த்தர் பார்த்து திறக்கிற ஊற்று ஒருபோதும் அடைக்கப்படுவதில்லை. ஒருவனாலும் தடுக்க முடியாத, ஒருவராலும் தடுக்க முடியாத ஆசீர்வாதம் உண்டாக போகிறது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம யாரும் உட்காரலாம். அல்லேலூயா. ஆகாருக்கு ஆண்டவராகிய தேவன் ஒரு ஊற்றை திறந்தார். கணவன் கையில் ஒரு வாட்டர் பேக்கை மட்டும் கொடுத்து நீ போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். நம்மளை மாதிரி என் மனைவி எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணிட்டு தோத்துறோம் போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வச்சார். போயிட்டு சொல்லுங்களேன், போயிட்டு கொஞ்சம் சிரிங்களேன். சந்தோஷமா இருக்கிறவங்க, தூக்கம் வரலன்னு சொல்றவங்க, ரொம்ப பாஸ்ட் பேசுறது போர் அடிக்குதுன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. ஒரு கை மட்டும் அசையுது. ஹல்லேலூயா. போயிட்டு வாங்கன்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி அனுப்புனாங்க. ஆனா ஆகாருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. போயிடு. ஆகாருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. போயிடு. தனிமையா போனா பரவாயில்ல, ஒரு கை குழந்தையும் கையில கொடுத்து போ. ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும்தான் சொத்து, வேற ஒன்றுமே அவள் கையில் இல்லை. தனிமையான பாதை. கூட்டமா நிற்கும்போது கூட நிறைய செழிப்பான மேட்டில் நடக்க முடியும். தனிமையா போற அவளுக்கு முன்னாடி நிற்கிறதோ வனாந்தரம். நான் ஏற்கனவே இழந்து போய் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. இதுவரைக்கும் எனக்கு பலனாயிருந்த கணவன் இல்லை, எனக்கு ஒரு எஜமாட்டி இருந்தா அவளும் இல்லை, நான் மாத்திரம் தனியா இருந்தா கூட சமாளிச்சிருவேன். என்னை நம்பி என் கையில ஒரு பிள்ளைய வேற கொடுத்துட்டீங்க, செத்துறலாம் அப்படின்னு நினைச்சா இந்த பிள்ளை முன்னாடி நிற்கிறானே, இவனுக்கு ஒரு எதிர்காலத்தை உண்டாக்கணுமே. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டேன்,
என் வாழ்க்கை தான் இப்படி இருக்குன்னா என்னை நம்பி கொடுத்த என் பிள்ளையோட வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கணுமா? என் பிள்ளையோட வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. என் வாழ்க்கையில் எதை வேணாலும் கொடுத்துருங்க, நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் என் பிள்ளைக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அனுப்பிட்டீங்களே. இப்படி நடக்கும் பொழுது முன்னாடி ஒரு பெரிய வனாந்தரம், கையில் இருந்த தண்ணி செலவழிந்து போய் விட்டது. தண்ணி இல்லை இப்போ கையில், அவள் கையில். பிள்ளைக்கோ தாகம் எடுக்கிறது, தாகத்தினால் அப்படி கத்துறான், தண்ணித்தாமா தண்ணித்தாமா, அம்மா தண்ணி கொடு. தேடி அலைகிறாள் வனாந்தரத்தில். சும்மா நடக்கிறதே கடினமான விஷயம். சோத்திரம், வனாந்தரத்தில் இது தண்ணி வேற அவ கையில் இல்லை, தேடுறா. ஆனால் கடைசி வரைக்கும் தண்ணி கிடைக்கவில்லை. ஒரு முடிவுக்கு வருகிறாள், என் பிள்ளை சாக போகிறது, அவ்வளவுதான். என்னை நேசித்து கத்தர் கொடுத்த கணவனும் என் வாழ்க்கையில் இல்லை. நான் நேசிக்கிற என் பிள்ளையும் மறிக்கப் போகிறது. இனி ஒரு வாய்ப்பு எனக்கு இல்லை. தோத்துறோம், இந்த கொடுமை எனக்கு வேண்டாம். அவன் ஜாகிரதை நான் எப்படி பார்ப்பேன்? என் பிள்ளைக்கு முன்னாடி டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்களே, ஐயோ அதை பார்ப்பதற்கு எனக்கு ஒரு தைரியம் இல்லையே. என் பிள்ளை என் கண்ணு முன்னாடி மறிக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்களே, மரணம் முன்னாடி நிற்குதுன்னு சொல்லிட்டாங்களே. இன்னும் 10 நாள் 20 நாள் 1 மாசம் கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டாங்களே, என்ன செய்வேன்? எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியோடு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீர்களோ? ஆகாருக்கும் அதே கேள்வி உண்டாயிருந்தது. கணவன் இல்லை, வாழ்வதற்கு ஒரு வீடு இல்லை, வழியும் கூட வனாந்தரம், கையில் இருந்ததெல்லாம் செலவழிந்து போய்விட்டது, தண்ணி கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. அழுகிறார். ஒரு அம்பு எய்கிற தூரத்தில் நின்று, பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன், என்னால் அதை தாங்கிக்கிற பலன் இல்லை அப்படின்னு கதறி அழுகிறார். அல்லேலூயா. அப்பொழுது ஆகார்கிட்ட சொல்றாரு, பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன். இப்ப பிள்ளையுடைய சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்க அம்மாவுக்கு துணைக்கு யாரும் இல்லை, எங்க அம்மாவுக்கு ஆதரவா பேசுறதுக்கு யாரும் இல்லை. நம்ம ஓரளவுக்கு வாலிபன் தான் இஸ்மையில். நான் தான் தாகத்தில் சாகிறேன். எல்லா பிள்ளைகளும் அம்மாவுக்கு பலனா இருப்பாங்க, அம்மாவுக்கு சோத்திரம் தண்ணி எங்கேயாவது உண்டாக்கி கொடுப்பாங்க. ஆனால் நான் இவ்வளோ பெரிய பையனாக இருந்தோம் என் அம்மாவுக்கு ஒரு ஒத்தாசை செய்ய முடியலையே. எனக்காக எங்கள் அம்மா ஓடி அலையிறாங்களே என்ற ஒரு பெரிய அழுகை. அம்மா தோத்திரம், கணவன் இல்லை, நான் உன்னை காப்பாற்றுவேன்னு நினச்சி தானம்மா நீ இந்த பாதையில் வந்த. ஆனால் நான் இப்போ விழுந்துட்டேனே, என்னால் உனக்கு உதவி செய்ய முடியலையேன்னு. ஆண்டவரே எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க மாட்டீங்களான்னு பையன் ஏங்குகிறான். அதனால தான் கர்த்தர் சொல்றார், ஆகாரோட கண்ணீரை பார்த்ததை விட பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அப்ப பிள்ளையும் மரணப்படுக்கையில ஜெபிக்கிறான். அல்லேலூயா. பார்த்தீங்களா, பிள்ளைகளை ஜெபம் பண்ணி வளர்க்கிறது எவ்வளவு நன்மையான விஷயம். ஜெபம் பண்ண வைத்து வளர்ப்பது எவ்வளவு மகிமையான விஷயம். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆபத்து வருமானால் அவன் நம்மை தேடுவதை விட ஆண்டவரை தேடுவான். அல்லேலூயா. ஆண்டவரை தேட பண்ணணும். வரமாட்டேன்னு தான் சொல்லுவாங்க, கட்டாயப்படுத்தி உட்கார வைக்கணும். ஏன்னா அவனுக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது அவன் முழங்கால் முடங்கும், அவன் முழங்கால் தேவனை நோக்கி கூப்பிடும். ஆண்டவரே, எங்க அம்மா சொல்லி கொடுத்த ஆண்டவர் நீர் தானே. இப்போ எனக்கு முன்னாடி மரணம் தான் காத்திருக்குது. ஒரு முழங்கால் ஜெபத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு ஊழியருடைய மனைவி, அவருடைய திருச்சபையில் 800 பேர் விசுவாசிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு 3 பிள்ளைகள், 2 பையன் 1 பொண்ணு. மூத்த மகன் ஊழியத்தில் பயன்பட்டு கொண்டிருக்கிறார். மகள் 10th என்னமோ படித்து கொண்டிருக்கிறார். 2வது பையனோ முழு நேர குடிகாரனாக இருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஊழிய குடும்பத்தில் வாலிப பையன் குடிகாரனாக இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த 800 பேர் உட்கார சபைனா நம்ம சபை மாதிரி இருக்கும் ஏறக்குறைய. இந்த சபையில் அந்த அம்மா நேர் முழங்காலில், ஆண்டவரே என் பையனை திருப்போம், என் பையனை திருப்போம் என்று அழுது கொண்டே நடப்பார்களாம். அந்த பையன் வரும்போது இந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்களா, உனக்கு அறிவில்லையாம்மா, அண்ணன் நல்லா இருக்கிறான், ஊழிய செய்கிறான், நானும் நல்லா படித்து பேங்கில் வேலை பார்க்குறேன், தங்கச்சி நல்லா படிச்சுட்டு இருக்கிறா, அவனும் நல்லா தானே இருக்கிறா, உனக்கு என்ன பைத்தியமா, இதென்ன மற்றவர்கள் மாதிரி நேர்த்தி கடன் பண்ணி கொண்டிருக்கிற,
நீ மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முழங்கால். அல்லேலூயா. அப்படியே அழுது கொண்டே ஜெபிப்பார்களாம். ஒரு நாள் ஒரு பார்ல போய் குடித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆம்லேட் கேட்டதுனால அந்த பார்க்குள்ள பயங்கர சண்டை. தோசைக்கல்ல எடுத்துட்டு ஒவ்வொருத்தரையும் அடிச்சாங்களா, இவங்க டீம்ல போன எல்லாரையும். பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு எல்லாரையும் பைக்கில் எடுத்துட்டு போகும்போது ஆண்டவர் பேசினாரா, உன் மேல ஒரு அடியாவது விழுந்துச்சா? அப்பதான் யோசிச்சு பார்க்கிறார், எல்லாரும் பெரிய பெரிய காயங்களோட மருத்துவமனைக்கு போறாங்க, இவர் மேல ஒரு தூசி கூட படல. ஏன் தெரியுமா? உன் அம்மாவின் ஜெபத்தை கேட்டபடியினால் இன்னும் உன் மேல் இரக்கமுள்ளவராயிருக்கிறேன். அல்லேலூயா. அந்த பைக்கை அப்படி பைபிள் காலேஜில் விட்டார். 3 வருடம் பைபிள் காலேஜ் முடிச்சார். அவன் இன்றைக்கு மகிமையான கர்த்தருடைய ஊழியனாய் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான நண்பர் அவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு தாயின் ஜெபம் ஏதாகிலும் ஒரு கார்னர்ல உங்க பிள்ளையை நிறுத்தி கர்த்தர் பக்கமாய் திருப்போம். ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. நீங்க பார்த்த ஜெபத்தை உங்க பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. அதான் வந்து பார். இப்ப பையன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே என் அம்மாவுக்கு வேற யாரும் இல்ல, நான் மட்டும்தான் இருக்கிறேன். அல்லேலூயா. பையனுடைய ஜெபம் ஒரு துறவை காண்பிக்க பண்ணினது. உங்களுக்கு தெரியுமா? அந்த துறவு அவன் தண்ணீர் குடிச்சு பலன் அடைஞ்ச உடனே அந்த துறவு அடைக்கப்படலை. இன்றைக்கும் ஜம்சம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் அப்படின்ற கடைகள்லாம் வச்சிருப்பாங்க. அந்த ஊற்று தான் ஆகாருக்காக திறக்கப்பட்ட ஊற்றுன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அந்த ஊற்று இன்றைக்கு வரைக்கும் இருக்குதான். அதை இடையில ஒரு டைம் கிளீன் பண்ணலான்னு தண்ணி மொத்தத்தையும் எடுத்தாங்களாம். இவர்கள் எடுத்ததை விட 1 மடங்கு அதிகமாய் தண்ணீர் அதுல உருவானதாம். அல்லேலூயா. அந்த தண்ணியில இதுவரைக்கும் ஒரு வைரஸையும் கண்டுபிடிக்கலையா. ஆகாருடைய கண்ணீர் இன்றைக்கு வரைக்கும் அந்த வனாந்தரத்தில் நடக்கிறவர்களுக்கு தாகத்தை தீர்ப்பதற்கு ஒரு பதிலா இருக்குமானால், ஒருவேளை நீங்களும் இந்த தேசத்தில் வடித்துக் கொண்டிருக்கிற கண்ணீர் இனி இந்த தேசத்தை கடந்து போகிற உங்களை போன்ற வேதனைகளை அனுபவிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் அது அற்புதமான ஊற்றாய் மாறும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்களேன். அல்லேலூயா. ஒருவேளை நமக்காகத்தான் இந்த பிரச்சனை நீங்க நினைக்கிறீங்க, நம்மளைத்தான் கர்த்தர் வந்து பார்க்க சொல்றாரு நீங்க நினைக்கிறீங்க. இல்ல, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை போல கேள்வியில, உங்களை போல பாரத்துல, உங்களை போல கண்ணீர்ல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஒரு ஊற்றாய் நிற்கும். அதை கடந்து போகிற ஒவ்வொருவரும் தன்னுடைய தாகத்தை தீர்த்து ஆகார போல மரண பயத்தோடு கடந்து வருகிற ஒவ்வொருவருக்கும் அது ஒரு பலனாய் இருந்தது. இஸ்மையேலை போல மரண பயத்தில் கத்துகிற ஒவ்வொரு குழந்தைக்கும் அது ஒரு பலனாய் மாறினது. இன்றைக்கு உங்களுடைய கண்ணீர், இன்றைக்கு உங்களுடைய உபத்திரவம், இன்றைக்கு உங்களுடைய பாடு இனிமேல் இந்த வழியில கடந்து போகிற ஒவ்வொருவருக்கும் பதிலா இருக்க போறதுக்காய் கரங்களை தட்டி அப்பாவுடைய நாமத்தை, என் கண்ணீர் அநேகருக்கு பதிலாய் மாறுவதாக, என் விண்ணப்பம் அநேகருக்கு பதிலாய் மாறுவதாக, என் வியாதி அநேகருக்கு பதிலாய் மாறுவதாக, என் உபத்திரவம் அநேகருக்கு பதிலாய் மாறுவதாக. ஜீசஸ். நாசரேத்திலிருந்து நன்மை வருமானு கேட்ட உடனே வந்து பாருனா இவனும் வந்து பார்க்கிறான். யாரை? மேசியாவை. வந்து பார்த்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே. பொதுவாக நீங்களா இருந்தால் நானா இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? நம்மளா டவுட் பண்ணி நம்மளை சந்தேகப்பட்டு நம்முடைய ஊழியத்தை சந்தேகப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கி நம்மளை தேடி வருவார்னா வந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நீ பேசணும்ல, நீ இப்படி நடந்துக்கிட்டல, பத்தியா கர்த்தர் ஒன்று அடிச்சு தூக்கிட்டு வந்து எங்கே போட்டாரு, கொண்டு வந்தார்லன்னு சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். உன் இருதயம் நன்மையானது தான். உன் இருதயம் எவ்வளவு தேடினதுன்னு எனக்கு தெரியும். அவன் பிலிப்பு ஒன்றை சொல்லும் போது நான் புரிஞ்சுக்கல, அத்தி மரத்துக்கு கீழே இருந்தல்ல நீ. சோதர யாரோ ஒருத்தர் சொல்லி ஆண்டவர் புரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தனிமையில ஆண்டவரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நாள் இருந்ததல்லவா? உங்கள் தனிமையான சூழ்நிலையில கர்த்தரை பார்த்து எனக்கு இது நன்மை செய்யணும் கேட்ட நாட்கள் எத்தனை இருந்தது? அந்த சூழ்நிலையிலிருந்து அறிந்திருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், வந்து பார், இடம் கொடுத்து பார், உன் வாசற்படிய கதவை திறந்து பார். நான் உள்ள வந்து மகிமையான காரியத்தை செய்வேன். நான் உள்ள வந்து மகிமையான விடுதலைகளை தருவேன். இன்றைக்கும் சத்தத்தை கேட்கிற உங்களுடைய இருதய கதவை கர்த்தருக்கு திறந்து கொடுங்கள். அழைக்கிற ஊழிய அழைப்புக்கு உங்க வாழ்க்கையை விட்டு கொடுங்க. அவன் சோத்திர விடுதலைக்கு விட்டு கொடுங்க. நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாய் சோத்திரம் இதை கடந்து செல்லுகிற ஒவ்வொருவனுக்கும் நீங்க ஒரு துறவாய்
இருக்கும்படி கர்த்தர் உங்களை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வந்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்தீர்களானால் பலனுள்ளவர்களாய் மாறுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வர்றதுக்கு முன்னாடி, அதை சொல்லி நான் முடிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு என்ன கிடைக்கும்? மத்தேயு 19 அதிகாரத்தில் பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பது கடினம் தான், ஆனால் நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உம்மை பின்பற்றி வர்றோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே சோத்திரம், நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? இருக்கீங்களா? எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டு வந்தவனுக்கு நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்க பண்ணுகிறது தான் அபிஷேகம். அல்லேலூயா. இயேசுவுக்காக, இயேசுவை தேடி வந்தவர்கள், இயேசு கிட்ட ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி வந்தவர்கள் இயேசுவுக்காக வாழுகிறவர்களாய் மாறி போனார்கள். சோதரர், இயேசுவோடு கூட நடந்தவர்கள் இயேசுவுக்காக நடக்க மாறினார்கள். இயேசு கிட்ட ஏதாவது கிடைக்கும், ஆண்டவர்கிட்ட ஏதாவது கிடைக்கும்னு வந்தவங்க இன்னைக்கு அவருக்காக ஓடுகிற ஒரு கூட்டமாய் மாற்றுவதுதான் அபிஷேகம். என்ன கிடைக்கும்னு உள்ள வந்தவங்க இன்னைக்கு இயேசுவுக்காக எதை வேணாலும் செய்வேன் அப்படின்ற அளவுக்கு மாறுவதுதான் அபிஷேகம். அதுக்கு வந்து பார்க்கணும். இன்னைக்கு வந்திருக்கீங்க இல்லையா? உங்க வாழ்க்கை இயேசுவுக்காக எதையாகிலும் சாதிக்க பண்ணுகிறதை கர்த்தர் மாற்றுவார். எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி எழுந்து நின்று அபிஷேகத்தில் கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஷகதனரபா உடலரதரபா ஷதனரபா. இயேசுவோட நடக்க பண்ணுகிறது கிறிஸ்துவின் பிரசன்னம். இயேசுவுக்காக நடக்க பண்ணுவது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. இயேசு கூட நடக்க விரும்புறீங்களா? இயேசுவுக்காக நடக்க விரும்புறீங்களா? இயேசு கூட நடந்தா அவர் செய்கிற அற்புதத்தை பார்க்க முடியும். இயேசுவுக்காக நடந்தா அவருக்காக நான் அற்புதம் செய்ய முடியும். இயேசு கூட நடக்க போறீங்களா? இயேசுவுக்காக நடக்க போறீங்களா? இயேசுவுக்காக நடந்தா வந்து பார்த்த அனுபவம் உடையவன் மற்றவனையும் வந்து பார் என்று சொன்னான். இயேசுவோட நடக்கிறதுக்கு பிலிப்பு வந்தவன் இயேசுவுக்காக நாத்தான்வேலை மாற்றினான். இன்றைக்கும் இயேசுவுக்காக நீங்க உள்ள வந்திருக்கிறீங்கன்னா, இயேசுவோடு கூட உள்ள வந்திருப்பீர்களானால் இயேசுவுக்காக புறப்படுகிறவர்களாய் மாறப்போகிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு முன்பாக வந்திருக்கிறது. இயேசுவுக்காக நான் மாற விரும்புகிறேன். இயேசுவுக்காக இயேசு செய்த அற்புதத்தை நானும் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும், நானும் வந்து பார்த்திருக்கிறேன், என்ன போல அநேகர் அந்த இடத்துல வந்து பார்க்க பண்ணுகிறதற்கு எனக்கு அற்புதம் செய்து விட்டார், அவரை நான் வந்து பார்க்க இனி தடையில்லை என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி அப்பாவை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா, உமக்கு முன்னாடி தங்களுடைய கைகளை உயர்த்தி எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு வந்து பார்த்திருக்கிறேன், எனக்கு அற்புதம் நடந்திருக்கிறது, அடுத்த முறை என்னை போல அற்புதம் பெறுவதற்கு இந்த இடத்துக்கு ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு கொண்டு வருவேன் என்ற எதிர்பார்ப்போடு கூட இருக்கிற ஓரொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் தம்முடைய மகிமையினால் அபிஷேகத்தினால நிரப்புவீராக. ஒரு தெய்வீக தொடுதல், ஒரு தெய்வீக விடுதலை அவர்களை சந்திக்கட்டும். இந்த நாளிலே இவர்களுக்காக துறக்கப்படுகிற துறவு என்பது இனி வருகிறவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இவருடைய வாழ்க்கை மாறுவதாக என்று பிளஸ் பண்ணுகிறேன். ஆண்டவரே, அற்புதம் செய்யும், நன்மை செய்யும். கரங்களை தட்டி அப்பாவுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வோம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா.